ஓகே. வணக்கம் மக்களே. 2வது நாள் கோபுலபுரத்து மக்கள் அ நாவல் வாசிக்கிறோம். நேத்து 4 சாப்டர் வாசிச்சோம். 4 சாப்டர்ல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வாசிச்சிருக்கோம். அச்சிந்தலு அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 நாள்ல வாக்கியா தகராறுல கணவர் இறந்துடுறாரு. அவ வந்து அ பிடிச்சவன கல்யாணம் பண்ணவும் முடியல, புருஷனோட வாழவும் முடியல அப்படின்ட்டு அவ உடன்கட்டை ஏறுறதுக்கு முய டிசைட் பண்றா. இல்ல, இல்ல அ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள தடுத்துடுறாங்க. கடைசியா அந்த ஊர்ல உடன்கட்டை ஏறுனது எங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண். அந்த எங்கச்சி உடைய உடன்கட்டை கதைய வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சீனி நாயக்கர் அப்படின்றவர் வந்து தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக நகை நகையும் உடைகளும் வாங்குறதுக்காக மதுரைக்கு போறாங்க. அ கு கொஞ்சம் கும்பலா போறாங்க. போயிட்டு வரும்போது கள்ளர்களுடைய தாக்குதல்ல அவங்க வந்து இறந்துடுறாங்க. இதுதான் 3 பேர் அந்த வந்த கள்வர்கள்ல 4 பேர 3 பேர சீனி நாயக்கர் கொன்னுட்டு, அவரும் அந்த இதுல தலைவேறு, உடல் வேறா இது பட்டு இறந்து போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிப்போன ஒருத்தரு அ திருப்பி தேடி வராரு. சித்தவநாயக்கர் அவர் பேரு. அவரு திருப்பி எந்த இடத்துல இந்த திருட்டு நடந்ததோ அந்த இடத்த தேடி வராரு. 5வது சாப்டர் அந்த தேடி வர்றது தான். வானத்தின் ஒரு திசையின் அடிவானம் வானத்தில் ஒரு திசையின் அடிவானம் சற்றே துலக்க ஆரம்பித்தது. சரி, இது கிழக்கு என்று நிதானித்தார். உட்கார்ந்து சுமைதாங்கி கல்லில் சாய்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டார். நிலா கொஞ்சம் தலை தூக்கி மெல்ல இந்த உலகத்தை எட்டி பார்த்தது. எத்தனையோ 1000 வருஷங்களாக இங்கே நடக்கும் காட்சிகளை எல்லாம் அது ஒரு மௌன சாட்சியாக பார்த்து கொண்டுதான் வருகிறது. எவ்வளவோ விஷயங்களை சொல்லும் அது வாய் திறந்தால். சித்தவநாயகர் இப்போது சுற்றிலும் கவனமாக ஆராய்ந்து பார்த்தார். அவர் பார்வையில் ஒரு பாதை தென்பட்டது. இதுவே ஒருவேளை மதுரை பாதையாக இருக்கலாம். சம்பவம் நடந்த இடம் இப்போது நமக்கு வடக்கே இருக்கிறதா, தெற்கே இருக்கிறதா என்றுதான் நிதானிக்க முடியவில்லை. பாதையை தென்படலாக வைத்து தான் ஓடிய திசையை மனசுக்குள் யோசித்து பார்த்தார். சரி, இப்போது வடக்காமல் பார்த்தே நடந்து போவோம் என்று நடந்தார். நிலவின் ஒளி பிரகாசமாகி கொண்டு வந்தது. அதோ மரங்கள். அநேகமாய் அந்த இடம்தான். ஏதாவது சுற்றி தெரிகிறதா என்று ஒரு நோட்டம் பார்த்தார். கவனித்து கேட்டார். தீனமான மனித முனகல்களின் சத்தம் கேட்டது. ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டே முன்னேறினார். ஐயோ! தலை துண்டுபட்டு பக்கத்தில் கிடக்க சீனி நாயக்கரின் உடல் காலை அகட்டி கைகளை அகலித்து மல்லாந்து கிடந்தது. பக்கத்திலெல்லாம் ஒரே இரத்தக்காடு. பக்கத்தில் ஒரு உடம்பு புரண்டு அசைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் வேறு எதுவும் யாரும் இல்லை. சித்தவநாயக்கர் கொஞ்சம் நெருங்கி சென்று பார்த்தார். உயிர் ஊசலாடி கொண்டிருப்பது போல் தெரிவது சின்னைய நாயக்கர் தான். சின்னையா, ஓ சின்னையா என்று இவர் அழைத்தார். அம்மா என்று தீனமான ஒரு முனகல். கொஞ்சம் தள்ளி ஒரு உடம்பு முனகி குரல் கொடுத்தது. அங்கே போய் அது யாரு என்று பார்த்தார். அது தன்னுடைய மைத்துனன் ரங்கையா என்று தெரிந்தது. அவன் நன்றாக பேசும் நிலையில் இருந்தான். ஊமை காயங்களும் இடது புஜத்தில் ஆழமில்லாத ஒரு வெட்டு. அவ்வளவுதான். இவரை கண்டதும் அவன் ஒரு குழந்தை போல அழுதான். இவருக்கும் கூட அழுகை வந்து விட்டது. தேற்றி அவனை தடவி கொடுத்து மேல் வேட்டியை கிழித்து கட்டு போட்டார். பிறகு 2 பேரும் சின்னைய நாயக்கர் இருந்த இடத்திற்கு போனார்கள். அப்பதான் அவர் இவர்களை அடையாளம் கண்டு, டேய் இப்படி ஆயிட்டதடா என்றார். அவரை தூக்கி உட்கார வைத்து உடம்பை பார்த்தார்கள். கணக்கில்லாத காயங்கள் உடம்பெல்லாம். அப்பா என்று கொண்டே எழுந்திருக்க முடியாமல் திரும்பவும் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டே சீனி நாயக்கரின் உடம்பு கிடந்த பக்கம் திரும்பி ஒரு மௌனத்துடன் பார்த்தார். அடடா, எப்பேற்பட்ட வீரன், எப்பேற்பட்ட வீரன் என்று 2 கைகளையும் அதன் பக்கம் நீட்டி உணர்ச்சி வசப்பட்டார். 3 பேரையும் கொன்னு தானும் செத்தான் என்று வாப்பாரினார். அந்த 3 உடல்களையும் தூக்கி கொண்டு கொள்ளையடித்த பொருள்களோடு ஓடிவிட்டார்கள் கள்ளன்கள். பேடி பயல்கள் என்று இகழ்ச்சியாக. இனி என்ன செய்ய அடுத்து என்று யோசித்தார்கள். ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. கைத்தாங்களாக சின்னைய நாயக்கரை நடத்தி கொண்டு போய் ஒரு மரத்தில் சாய்ந்து உட்காரும்படி செய்தார்கள். டே சித்தையா, என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்லுவோமடா என்று கலங்கினார்.
இதை கேட்டா அவ உயிரை விட்டுருவாளடா என்றார் துக்கத்துடன். அப்படியேதான் அது நடந்தது. செய்தியை கேள்விப்பட்டதும் என்கட்சி சொன்னவரையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். கழுத்தில் தலை லேசாக நடுங்கியது போல் இருந்தது. பிறகு அப்படியே தரையில் சரிந்து விழுந்தாள். மூர்ச்சை தெளிவிக்க குளிர்ந்த நீரை முகத்தில் அரைந்து விசிறியினால் வீசினார்கள். தம் அம்மாவின் மார்பின் மேல் அவள் சாய்ந்து கிடந்தாள். மூர்ச்சை தெளிந்து கண்கள் திறந்து இருந்தன. சுற்றிலும் பெண்டுகளின் ஒரே அழுகை கூச்சல், கூட்ட நெரிசல். சின்னைய நாயக்கர் மட்டும் அவளுக்கு கிட்ட உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுவது போல பேசிக் கொண்டிருந்தார். அவர் யாருக்காக அதை சொல்லிக் கொண்டிருந்தார்? அவருக்காகவே தானா அல்லது என்கட்சிக்கா என்று அவருக்கே தெரியவில்லை. எல்லோரும் கதறி அழும்போது என்கட்சி மட்டும் ஏன் அழவில்லை? சின்னைய நாயக்கரையே அவள் பார்த்து கொண்டிருந்த பார்வை, சொல்லு, என்னுடைய அவரை பற்றி இன்னும் சொல்லு என்பது போல் இருந்தது. சீடி நாயக்கருடைய உடம்பை ஊருக்குள் கொண்டு வரவில்லை. அப்படி கொண்டு வருகிற வழக்கமில்லை. சுடுகாட்டுக்கு திரும்புகிற ஆலமரத்தடியில் தூக்கி கொண்டு வந்த கட்டிலில் கிடந்தது. எழுந்திருந்தால் என்கட்சி. மஞ்சள் இடிக்கும்படி சொன்னாள். செவ்வரளி மாலை கொண்டு வரும்படி சொன்னாள். இதெல்லாம் ஆனவுடன் அவள் மஞ்சளில் நனைந்த ஈரப்புடவையுடன் அவிழ்ந்து நீண்டு தொங்கிய கூந்தலெல்லாம் மஞ்சள் நீர் சொட்ட செவ்வரளி மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு படியிறங்கி தெருவில் வந்து நின்றாள். அவளை யாரும் தடுக்கவில்லை. தடுக்க முடியாது என்பது தெரியும். அவளுடைய தாயாரை அரங்கு வீட்டுக்குள் பாதுகாப்போடு வைத்து பூட்டிவிட்டார்கள். உடன்கட்டை ஏறுவது அரசாங்கத்திலிருந்து தடை செய்யப்படாத நேரம் அது. கிராமத்தில் ஓரிடத்தில் பெரியவர்கள் கூடி யோசனை செய்தார்கள். புருஷன் இறந்தவுடன் எல்லா பெண்களும் உடன்கட்டை ஏறி விடுவதில்லை, ஏறும்படி வற்புறுத்தப்படுவதும் இல்லை. அபூர்வமாக சிலர் மட்டுமே இப்படி விரும்பி செய்கிறார்கள். விரும்பினாலும் சில பெண்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. உடன்கட்டை ஏறி சதியாக முடியாத பெண்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்பவதிகள், தாய்ப்பாலூட்டி பாதுகாக்கும் நிலையில் உள்ள தாய்மார்கள், பூப்படையாத பெண்டுகள், கணவன் உடலை சிதையேற்றும் நாளில் வீட்டுக்கு தூரமான பெண்கள், இவர்கள் விரும்பினாலும் சிறையேற கிராமம் அனுமதிக்காது. என்கட்சியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கும் சீனிநாயக்கருக்கும் உள்ள மன உறவை பற்றி, அவர்களுக்குள் ஏற்பட்டிருந்த ஆழ்ந்த நேசத்தை பற்றியும் அவர்கள் அறிவார்கள். மணியம் கோவிந்தப்ப நாயக்கர் சொன்னார், என்கட்சியை தடுக்க எனக்கு இஷ்டமில்லை. அவள் இருந்தாலும் இனி செத்தவள் தான். உயிருக்கு உயிராய் இருவரும் வாழ்ந்தவர்கள். விரும்பி சிதையேறுவதை தடுப்பது கூடாது என்றுதான் படுகிறது. தாங்கள் நினைத்ததையே மணியம் நாயக்கர் சொல்லிவிட்டார் என்று அங்கு கூடியிருந்த பெரியவர்கள் அபிப்பிராயப்பட்டார்கள். அதற்கான எல்லா ஏதுகாரங்களையும் செய்து முடித்தார்கள். உடன்கட்டை ஏறுதலுக்கு மூட்டம் கிடையாது. 12 அடி நீள அகலத்துக்கு சச்சதுரமாக முழங்கால் உயரத்திற்கு காய்ந்த விறகுகளை சேகரித்து கொண்டு வந்து பரப்பினார்கள். குடம் குடமாக அதன் மீது எண்ணெய் கொண்டு வந்து பறக்க ஊற்றினார்கள். கட்டை அடுக்கை சுற்றிலும் தீநாக்குக்கு எட்டாத தூரத்தில் சுற்றிலும் கம்புகளை நட்டி வடக்கு பக்கம் மட்டும் ஒரு வாசல் விட்டு சுற்றிலும் மாத்து துணிகளால் மறைத்தார்கள். கட்டை அடுக்கின் நடு மையத்தில் சீனிநாயக்கரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. என்கட்சி சுற்றத்தார் புடை சூழ வீட்டை விட்டு புறப்பட்டாள். அவள் புறப்பட்டவுடன் மயிர்கூச்செறியும்படியாக பெண்கள் குளவையிட்டார்கள். ஒரு வயோதிக சுமங்கலி என்கட்சியின் காலில் விழுந்து கும்பிட்டாள். சுமங்கலிகளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குமா என்று உணர்ச்சி வசப்பட்டாள் அந்த வயோதிகி. ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் என்கட்சியை நிறுத்தி சுமங்கலிகள் அவளுடைய பாதங்களை மஞ்சள் நீரால் கழுவி தங்கள் கூந்தலினால் அவள் பாதங்களை துடைத்தார்கள். கண்ணில் நீர் பொங்க அனைவரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டு வந்தார்கள். சேகண்டியும் தப்பும் அடிப்பவர்கள் ஸ்ரீ கோவிந்தனின் திருநாமத்தை பாடி பலமாக தட்டி ஒலி எழுப்பிக்கொண்டே முன்னால் வந்து கொண்டிருந்தார்கள். சேகண்டின்னா அந்த ஒரு மெட்டல் ஐட்டம் தட்டுவாங்கல்ல, சங்கு ஊதிட்டே ஒரு மெட்டல் ஐட்டம் தட்டுவாங்கல்ல இறந்த வீட்டில், அதுதான் சேகண்டி. அந்த ஆலமரத்திற்கு பக்கத்தில் இவர்கள் வந்ததும் குழந்தைகள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் இவர்களை மட்டும் கூட்டத்திலிருந்து கொண்டி காவல்காரர்கள் அங்கேயே நிறுத்திவிட்டார்கள். சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வந்ததும் கொஞ்ச தூரத்திலேயே எல்லாரையும் நிறுத்திவிட்டு
2 பெண்களை மட்டும் பக்கத்திற்கு ஒருவராக எங்கச்சியின் கூட வர அனுமதித்தார்கள். அப்படி கூட வர அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருத்தி தான் அச்சிந்துலுவின் தாயார். அச்சிந்துலுவின் தாயார் சொன்னால், எங்கச்சிய எங்களால தாமரிக்க முடியல. தாமரிக்கன்னா கண்ட்ரோல். எங்களை இழுத்துக்கிட்டு ஓடினாள் தான் சொல்லணும். அவ மேல ஏதோ ஒரு அருள் வந்து அவளுக்குள்ளே புகுந்துட்டது போலத்தான் தெரிஞ்சது எங்களுக்கு. மறைப்பை சுற்றி வந்து வாசலுக்கு நேராக வந்து நின்றதும் நிலை கொள்ளவில்லை அவளுக்கு. தனது இஷ்டமுள்ள புருஷனின் செல்ல பெயர்களை உறக்கச் சொல்லி கூப்பிட்டாள். அந்த குரல் அங்கிருந்தவர்களை எல்லாம் ஒரு பீதியான பரவசத்தை உண்டு பண்ணி உருக வைத்தது. அவளை பிடித்து கொண்டிருப்பதே சிரமமாகிவிட்டது. தீ உயர்ந்து பற்றி எறியும் சமயத்தில் எங்கச்சி அவர்களை உதறி தள்ளிவிட்டு 2 எட்டுகள் பின்வாங்கி ஒரே ஓட்டமாக கைகளை அகழித்து கொண்டு ஒரு தீப்பறவை பறப்பது போல் பாய்ந்து சென்று தன் புருஷனை தழுவி கொண்டாள், பெரு நெருப்புக்கிடையே. அப்போது சேகண்டிகளின் கனகனப்பும் தப்பு வாத்தியங்களின் உச்ச ஒலியும் பலக்க ஒலித்தன. அதே சமயம் புல்லரிக்கும்படியான உணர்ச்சி மிகுந்த குலவை ஒலி எழுந்து அடங்கியது. நன்றி மீரா. நீங்க 6th சாப்டர் வாசிச்சிருங்க. ஓகே கவி. அச்சிந்தலு புருஷனுடைய 16ஆம் நாள் விசேஷத்துக்காக ஓலை எழுத உறவுக்காரர்களையும் முக்கியமானவர்களையும் கூப்பிடும் போது கிட்டப்பனையும் கூப்பிட்டார்கள். அதிலிருந்து 2 குடும்பங்களும் எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்தன. அதோடு இப்போது ஏற்பட்டுள்ள புதிய பகைமை இந்த 2 குடும்பங்களை மேலும் நெருக்கமாக ஐக்கியப்படுத்தியது. மாமன் குடும்பமும் தன் குடும்பமும் என்னதான் ஐக்கியப்பட்டாலும் கிட்டப்பன் பேரில் அச்சிந்தலுவுக்கு மனசில் சமாதானம் உண்டாகவில்லை. அவளுடைய வீட்டுக்கு போய் அச்சிந்தலுவை பார்க்கும் போதெல்லாம் கிட்டப்பன் மனசில் கொந்தளிப்பு உண்டாக தொடங்கியது. அவளுடைய வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே கனிந்த பழத்தின் மீதிருந்து வரும் கவர்ச்சி வாசம் போல் தன்னை அவள் பக்கமே இழுத்தது. வடுபடாத கனி போல் அவள் உடம்பு அவன் பார்வையில் நெகு நெகு என்று பழபழத்தது. அந்த வீடு பூராவுமே அவள் நடமாட்டத்தால் மனத்தது. சோகமும் துயரமும் கூட மனுஷ உடம்பின் அழகுக்கு ஒரு விருத்தி கொடுக்க முடியும் போலும். சமீப காலங்களில் அவன் அவளை இவ்வளவு நெருக்கமாக பார்த்ததில்லை. சிறிய வயசோடு அவர்களுடைய சிநேகம் முறிந்து போயிற்று. முறிந்து என்று சொல்வது சரியில்லை, நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதுதான் சரி. அச்சிந்தலுவின் புருஷன் கொலையுண்ட காரியம் துயரம் நாயக்கரை ரொம்பவும் பாதித்து விட்டது. கொஞ்ச நாள் படுத்த படுக்கையாகிவிட்டார். விவசாய வேலைகளை வந்து கிட்டப்பன் தான் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவன் முன்பு போல் திரும்பவும் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவது, நெருக்கமாக இருப்பது, இதெல்லாம் அச்சிந்தலுவையும் பாதித்தது. முதல் நாள் பொலியை வீடு கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் அகாலமாகிவிட்டதால் அவனை அங்கேயே குளித்துவிட்டு சாப்பிட சொன்னார்கள். வெந்நீர் விழாவி எடுத்து வைத்தார்கள். வெங்கடபதி கோமண துணியை கொண்டு வந்து தந்தான். கிட்டப்பன் அதை வாங்கி அரைஞான் கயிற்றை இழுத்து அதற்குள் கொடுத்து உருவி வேட்டியை அவிழ்த்து மறைத்து காலிடுக்கு வழியாக கொண்டு வந்து பின்பக்க அரைஞான் கயிற்றில் சொருகி கொண்டு வேட்டியை உதறி குடியில் போட்டுவிட்டு குளிக்க ஆரம்பித்தான். தீப வெளிச்சத்தில் அவன் குளிப்பதை அடுப்பங்கரையில் சுவர் நிழலில் மறைந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தாள். எவ்வளவு சின்ன உடம்பா இருந்தது! எப்படி இது விஸ்வரூபம் எடுத்தது போல இவ்வளவு வரிந்து அகண்டு பெருசானது! வாய் கொப்பளித்து அவன் பீச்சி துப்பும் போது விசிறுபடாமல் ஒழுங்குபட தூரத்தில் போய் விழும் ஆண்மையை வியப்புடன் பார்த்தாள். சீத்த குஞ்சு போல் இருந்த காலஞ்சென்ற தனது புருஷனுடைய உடம்போடு இதை ஒப்பிட்டு பார்த்தாள். ரோம பிறப்பே இல்லாத அந்த சுரைக்காய் மார்பையும் அடர்ந்த ரோமமுள்ள இந்த கம்பளி மார்பையும் நினைத்து பார்த்தாள். குளித்து முடித்ததும் கிட்டப்பனுக்கு அவளுடைய அம்மா சோறு வைத்து கொடுத்தாள். எதையுமே கவனிக்காமல் தலையை கவிழ்ந்து கொண்டு பெரிது பெரிதான கவளங்களாக எடுத்து உண்டான். ஆரோக்கியமான ஒரு வயிற்றுக்கு சோறு வெட்டிப்பதை போல ஒரு இன்பம் வேறு உண்டா? ருசித்து உண்ணுவதை பார்த்தாலே சமையலடி அலுப்பு பறந்து போயிடுமே. கிட்டப்பன் சோற்றை மறுதரம் 3ஆம் தரம் என்று வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தான்.
நிழல் இருட்டின் மறைவிலிருந்து கொண்டு தன்னையே கூர்ந்து 2 கண்கள் கவனித்துக் கொண்டிருப்பதை அவன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அங்கணத்தில் வந்து கையை கழுவி விட்டு வாயை கொப்பளித்து அதே போல் பீச்சு துப்பினான். மேல் வேட்டியில் வாயை துடைத்துக் கொண்டான். நிறை ஏப்பம் விட்டுக்கொண்டே துயாரம் நாயக்கர் படுத்து கிடந்த கட்டிலுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் உட்கார்ந்து இன்று நடந்த வேலைகள், நாளை செய்ய வேண்டிய வேலைகள் பற்றி பேசிவிட்டு தன்னுடைய மாடுகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் வேகமாய் நடந்து போனான். அச்சிந்தலுவின் கண்கள் அவன் பின்னாலேயே போய் அவன் உருவம் மறைந்ததும் மிருகம் மிருகம் என்று மனசு முணுமுணுத்தது. கிட்டப்பன் களத்தில் புலியை வாழித்து கொண்டிருந்தான். அச்சிந்தலுவின் அம்மா அவனை தேடி வந்தாள். குத்தி போட குலுக்கையிலிருந்து கம்மம்புல் எடுக்க வேண்டும் என்று. வீடு வரை வந்துட்டு போ என்று கிட்டப்பனை கூப்பிட்டாள். வெங்கடபதி இல்லையா என்று விசாரித்தான். கொத்த பல்லுவுக்கு துட்டிக்கு போயிருக்கான் என்றாள். சரி, நீங்க போயிட்டு இருங்க, வகுத்து வாயை மட்டும் பகடைட்ட சொல்லி எடுத்து விட சொல்லிட்டா இந்தா வந்துருத. கிட்டப்பன் வந்து குளுக்கைக்குள் கம்மம்புல் எடுக்க உள்ளே இறங்கினான். 11 உரைகள் கொண்ட உயரமான பெரிய குளுக்கை அது. வெளிச்சத்தில் இருந்து வந்த அதனுள் இறங்கியதால் ஒரே இருட்டாக இருந்தது. கண் பழகுகிற வரை ஒன்றுமே தெரியாது. சிரிப்பு வந்தது. ராமநாயக்கர் பட்ட பாட்டை நினைத்தது. இதே குளுக்கைக்குள் தான் அவரும் இறங்கினாராம். இறங்கியதுமே கண் தெரியாமல் இருந்து விட்டதாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இந்த பகடையிட்ட சொல்லி எடுத்து விட சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற பகடை அப்படின்ற இது வந்து அருந்ததியினர் குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்புறம் குளுக்கை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது குதிர். இந்த ஒரு பெரிய மண் இதோ பெருசா ஆழமா இருக்கும். இந்த ஒளியிலே தெரிவது தேவதையால அந்த பையன் இறங்கி எடுத்து போடுவான்ல, தானியம் எடுத்து போடுவான்ல, அதுதான் குளுக்கை. கம்மம்புல்லுன்றது கம்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று துட்டிக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க இல்லையா, துட்டின்னா இது சாவு, சாவுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சாரி மீரா, கண்டினியூ பண்ணு. நல்ல வேலை சொன்னீங்க களி, கொஞ்சம் எல்லாம் தான் புரியாம இருந்தது. ஓகே, கம்மம்புல் இவ்வளவு ஆழத்தில் கீழே கிடக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. உள்ளே விழுந்த பிறகுதான் தெரிந்தது இது மார்கழி மாசம் என்று. புது குளுக்கையாகையால் உரைகள் பொருந்திய இடத்தில் கால் வைத்து இறங்க வாக்கில்லை. பார்வை போய்விட்டதால் ராமநாயக்கருக்கு வெளியிலிருந்து கடகம் எந்த பக்கத்தில் இருந்து நீட்டுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு பக்கத்தில் இருந்து நீட்டினால் இவர் இன்னொரு பக்கத்தில் கையை நீட்டுகிறார். அச்சிந்தலுவின் தாயார் நுங்கம்மா ராமநாயக்கருக்கு மதினியார் முறை. அவர் இவனை கேலிதான் பண்ணுகிறாரோ இப்படி என்று நினைத்து, என்ன கண்ணளவு தெரியலையா, பட்ட பகலிலேயே மாலை கண்ணு வந்து விட்டதா என்று கேட்டாளாம். சுருக்கென்றது அவருக்கு. ஏற்கனவே அவருக்கு சரியான மாலை கண் உண்டு. பகல்தான் என்றாலும் வெளிச்சத்திலிருந்து வீட்டுக்குள்ளே இருட்டுக்கு வந்தால் நல்ல கண் உள்ளவர்களுக்கு தெரிவது போல சிறிது நேரத்தில் இருட்டை அந்த கண்கள் பழகி கொள்ளாது என்பதை அன்றுதான் அவர் கண்டுகொண்டாராம். கடைசியில் எப்படியோ தத்தி பித்தி அவரே சொன்னது போல ரொம்ப நொம்பலப்பட்டு ஒரு வழியா மேலே ஏறி கம்மம்புள்ளையும் எடுத்து கொடுத்து விட்டு வர்றதுக்குள்ள ஆச்சி போச்சி என்று ஆகிவிட்டதாம். நொம்பலப்பட்டு அப்படின்னா நொந்து. ஓகே, செத்தால் இனி கம்மம்புல் எடுக்க குளுக்கைக்குள்ள இறங்குவதில்லை என்று அன்றையிலிருந்து தீர்மானித்து விட்டாராம். அவரை கேலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கொஞ்சம் கம்மம்புல் எடுத்து தரணுமே குளுக்கையிலிருந்து என்பார்கள். கிட்டப்பன் கம்மம்புல் எடுத்து கொடுத்து விட்டு புறப்பட்ட போது நுங்கம்மா அவனை கண்ணு குட்டிய அவுத்து விட்டுட்டு போ என்று கேட்டுக்கொண்டாள். அவிழ்த்து விடப்பட்ட கன்றுக்குட்டி பாய்ச்சலில் குதியாளம் போட்டு கொண்டு தாயிடம் ஓடியது. காம்பில் வாயை வைத்ததும் வாளை உயர்த்தி கோமியம் விட்டு கொண்டே கன்றின் அறையை பிரியத்தோடு நக்கியது. அந்த நக்கலின் சொகத்தில் கன்று விட்ட கோமியத்தை சொட்டு கீழே சிந்தாமல் சுவைத்து உண்டது. இதை கிட்டப்பன் பார்த்து கொண்டே இருக்கும்போது அச்சிந்தலு பால் பீச்சும் பாத்திரத்தோடு வந்து நின்றாள். பசு காம்பில் பால் இறங்கிவிட்டது.
கன்று சத்தம் எழ வாயில் இருபுறமும் பால் நுரை வழிய சப்பி குடித்து கொண்டு இருந்தது. கன்றை இழுத்து பிடி என்று அவள் சொல்லட்டும் என்று இவன் காத்திருந்தான். அவள் சொல்வதாக இல்லை. ஆனால் என்ன இது, என்ன இது, கன்றை இன்னும் இழுத்து கட்டாமல் என்கிற பாவம் அவள் கண்களில் விட்டு விட்டு மின்னுவது தெரிந்தது. சொல்ல மாட்டாள் அவள் என்று தெரிந்துவிட்டது. பாதகத்தி என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டு கன்றை இழுத்து பிடித்து கொண்டு காடிக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டான். அச்சிந்தலு உட்கார்ந்து பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை கையில் விட்டு மடியில் இறைத்து கழுவி விரைப்பான காம்புகளை நீவி விட்டு பீச்ச தயாரானாள். கிட்டப்பனுக்கு அவளுடைய முகம் தெரியவில்லை. பசுமாட்டின் வயிறு மறைத்தது. அவள் தரையில் முட்டுகள் ஊன்றாதபடி மண்டியிட்டு துடை இடுக்கில் பாத்திரத்தை இடுக்கிக் கொண்டு பால் கறக்க ஆரம்பித்தாள். பால் பீச்சும் போது அவளுடைய பயத்தங்காய் விரல்கள் வேகமாய் இயங்குவதை கிட்டப்பன் பார்த்தான். அவளுடைய பாத நுனிகளில் பள்ளியின் வயிற்றுக்குள் முட்டை இருப்பது தெரிவது போல மனித ரத்தத்தின் சிகப்பு நிறம் தெரிந்தது. பாத்திரத்தின் பால் பீச்சும் ஓசை, பால் மீது பால் விழும் ஓசை, பால் நுரையின் மீது பால் வில்லும் ஓசை இப்படி கேட்டுக்கொண்டிருந்தது. மத்தியில் நுரையை தொட்டு காம்புகளில் தேய்த்து பால் கறக்கும் லாவகம் சொறு 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 என்று பாத்திரம் நிறைந்து கொண்டு வருவதை ஓசையிலிருந்து நிதானிக்க முடிந்தது. மாடு கன்றை நக்கி கொடுத்து கொண்டே இருந்தது. அப்படி நக்கும் போது அதை பிடித்து கொண்டிருக்கும் இவனுடைய விரல் மீதும் அதன் நாக்கு படும். கன்றின் முகம் இவனது முகத்துக்கு பக்கத்தில் இருந்ததால் நக்கும் போது பசுவின் சூடான சுவாசம் காய்ச்சல் வந்தவர்களின் சுவாசம் போல் வாடை இருந்தது. மத்தியில் பசு 1-2 தரம் இவனையும் முகர்ந்து பார்த்து கொள்ளும். அப்போது அதன் சூடான மூச்சு உடம்பில் படும்போது உடம்பு சிலிர்க்கும். பால் பீச்சு முடிந்ததும் அச்சிந்தலு எப்படி மௌனமாக வந்தாளோ அப்படியே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திரும்பி போய்விட்டாள். அது கிட்டப்பனின் மனசில் ஒரு அறை விழுந்த மாதிரி இருந்தது. அவனும் மௌனமாக கன்றுக்குட்டியை பால் குடித்து முடித்ததும் இழுத்து கட்டிவிட்டு களத்தை பார்க்க நடந்தான். வழக்கம் போல அந்த ஆண்டும் மானோம்பு ஊர்வலம் வன்னிமரம் நட்டிய இடத்தில் வந்து நின்றது. அறிவு கடலான காலதேவிக்கும் அஞ்ஞான இருளான வன்னிராஜனுக்கும் போர் நடந்தது. தோற்று விழுந்த வன்னிராஜனை அந்த இடத்தில் இருந்து பெயர்த்து அப்புறப்படுத்த வேண்டுமே. ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் பங்குக்கு அந்த வன்னி மரத்தை ஆட்டி ஆட்டி பிடுங்கி பார்த்தார்கள். கேலிக்காரர்கள் நீ பிடுங்கின போ என்றார்கள். ஊர்க்காரர்கள் அனைவருமே இதில் பங்கு கொண்டு முதலில் பிடுங்கிய மாணாக்கர்களை ரொம்ப உற்சாகப்படுத்தினார்கள். 2-3 பேர் என்று கூட பிடுங்கி பார்த்தார்கள். அவர்கள் போராடுவதை பார்த்த குழந்தைகளும் பெண்களும் சிரித்து கூக்குரலிட்டு ஊக்குவித்தார்கள். கூட்டத்தோடு நின்று கொண்டு கிட்டப்பனும் சிரித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாக அவன் பெண்கள் கூட்டத்தில் அச்சிந்தலுவும் நின்று கொண்டு அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். அதற்குள் இவள் புருஷன் இறந்த கொஞ்ச நாளே ஆயிருக்கும் போது எப்படி இங்க வந்தா வரலாம் என்று நினைத்து கொண்டான். சங்கடமாகவும் எரிச்சலாகவும் கூட இருந்தது அவனுக்கு. வழக்கமாக கொஞ்சம் அசைந்து கொடுக்கும் வன்னி மரம் இந்த தடவை வேர் போட்டு விட்டதோ என்னும்படியாக அசைக்க முடியாமல் இருந்தது. கிட்டப்பனுக்கு வைத்து விடாமல் இந்த தடவை தாங்களே ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று சில இளவட்டங்கள் முயன்று தோற்றார்கள். எல்லோரும் வன்னி மரத்தோடு போராடி முடித்து விட்டார்கள். ஒருவர் பாக்கி இல்லை. எல்லாருடைய கண்களும் கிட்டப்பனை தேடியது. பெரியவர்கள் கூடியிருக்கும் அந்த சபையின் முன்னால் கிட்டப்பன் அடக்கத்தோடு நடந்து வந்தான். கூட்டத்தில் அவனுடைய வரத்து கலகலப்பை உண்டு பண்ணியது. நடந்து வரும்போதே கிட்டப்பனுடைய மனசு ஒரு நிலைப்படவில்லை. ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன் இங்கே வந்தாள், ஏன் இங்கே வந்தாள் என்று கேட்டு எரிச்சல் பட்டு கொண்டே வந்தான். குனிந்து வன்னி மரத்தை பிடித்தான். மரம் துளி கூட அசைவதாக தெரியவில்லை. ஆட்டி பார்த்து தரைக்குள் எந்தெந்த திசையிலிருந்து கற்கள் மரத்தை கடித்து கொண்டிருக்கின்றன என்று யூகித்து அதற்கு தக்கபடி கால்களை மாற்றி ஊன்றி நின்று கொண்டு மூச்சை பிடித்து இழுத்தான். அவனுடைய காது மடல்களும் முகமும் இரத்தமாக சிவந்தன. கூட்டம் ஆரவாரித்தது. வினாடிகளின் பகுதிகளும் நகருவதே நிமிஷமாக தோன்றியது. தன்னுடைய
பலாட்டியத்துக்கு இன்று ஒரு மூக்கறுப்பு நிகழும் போல் இருக்கிறது என்று தோன்றிவிட்டது. என்ன வந்தது இன்று எனக்கு? கடவுளே, என்ன இது? அடங்கிய மூச்சினால் உடம்பில் நரம்புகள் புடைப்பது தெரிந்தது. நெடு என்று உள்ளமங்கிய சத்தம் மார்புக்கு உள்ளே என்னமோ உடைகிற மாதிரி. இதோ இதோ முடிந்து விட்டது. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இந்தோ. கூட்டம் ஆரவாரத்தை நிறுத்திவிட்டு இப்போது அவனையே பார்த்தது. அவனோடு சேர்ந்த அவர்களும் அவர்களை அறியாமல் தம் பிடித்து மூச்சை நிறுத்தினார்கள். வன்னிமரத்தின் அடியில் பூமி பொங்கி மேலே மேலே வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதை பார்த்ததும் கூட்டமும் பொங்கி ஆரவாரிக்க தொடங்கியது. அந்த ஆரவாரமும் கூச்சலும் வெகு தூரத்துக்கு கேட்டது. ஆனால் அவனுக்கு கேட்கவில்லை. ஏதோ கனவில் கேட்பது போல இருந்தது. பிடுங்கிய மரத்தோடு அவனும் மரம் போல் தள்ளாடி தரையில் சாய போனான். சாமி கண்ணாச்சாரி ஓடி வந்து தாங்கிக் கொண்டார் அவனை. தேங்க்யூ மீரா. 7வது அத்தியாயம். அன்று வன்னி மரத்தை பிடுங்கிய நாளிலிருந்து கிட்டப்பன் படுக்கையாகிவிட்டான். அவனுடைய மார்புக்குள் தாங்க முடியாத ஏதோ ஒரு வலி ஏற்பட்டு விட்டது. அன்றிலிருந்து தகை பிடித்து எப்போது பார்த்தாலும் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டு வாங்கி குடித்து கொண்டிருந்தான். சுனை தண்ணீரை போல குளிர்ந்த தண்ணீர் வேண்டும் குடிப்பதற்கு என்று கேட்டுக்கொண்டிருந்தான். உணவு குறைந்து மெலிய தொடங்கினான். கண் திருஷ்டிதான் என்று எல்லாரும் அபிப்பிராயப்பட்டார்கள். முச்சந்திகளில் காலடி மண் எடுத்து கொண்டு வந்து எரிகிற நெருப்பில் போட்டு காரி துப்பினார்கள். அன்று கூட்டத்தில் இருந்த பெரியவர்கள், யார் இப்படி அடிக்கலையோடு வன்னி மரத்தை கொண்டு வந்து நட்டினது என்று கேட்டு விசாரித்தார்கள். யார் வேலை இது என்று கேட்டார்கள். கூட்டத்தில் துயாரம் நாயக்கரும் இருந்தார். மரம் வெட்டி கொண்டு வரப்போன வெங்கடபதியையும் அவருடைய சகாக்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார் கொண்டி காவல்காரர். கூட்டத்தில் தன்னுடைய தகப்பனாரை பார்த்ததும் வெங்கடபதி சொல்ல முடியாமல் மௌனம் சாதித்தான். அதை கண்டு கொண்ட துயாரம் அவனை தனியாக கூட்டிக் கொண்டு போய் கேட்டதில் நடந்ததை தெரிந்து கொண்டார். பிறகு கூட்டத்திற்கு வந்து தன் பையனுக்காக தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக சொன்னார். எல்லாம் அறிவு வளராத சிறுசுகளின் காரியம். இந்த ஒரு தரம் தம்மாட்டை என்று அத்தோடு நின்றது. தம்மாட்டைன்னா ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரையல் பார்ப்பாங்க இல்லையா, விசி விளையாட ஆரம்பிப்பாங்க. பட் ஆரம்பிக்கும் முன்னாடியே அவங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, இல்லை நான் சும்மா விளையாண்டேன், ஒரு ட்ரையல்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து தம்மாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தம்மாட்டை சும்மா அப்படின்ற விளையாட்டு தான் தம்மாட்டை. இந்த ஒரு தடம் தம்மாட்டை என்று அத்தோடு நின்றது. துயாரம் வீட்டுக்குள் வந்ததும் முதல் காரியமாக மகளை கூப்பிட்டு சண்டை பிடித்தார். இப்படி செஞ்சிட்டையே அம்மா என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அச்சிந்தலுவும் தன்னுடைய பின்புத்தியை நினைத்து நொந்து கொண்டாள். கிட்டப்பனுடைய வீட்டுக்கு அவனை பார்க்க சாமி கண்ணாசாரி வந்தார். கட்டிலில் அவனுடைய கிடப்பை பார்த்ததும் அவர் துணுக்குற்றார். கிட்டப்பா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆயிட்ட என்று கேட்டு ஆதரவோடு அவனின் நெஞ்சு கூட்டை தடவி விட்டார். ஒண்ணுமில்ல, கொஞ்சம் வர்மப்பிடி, தடவி விட்டா சரியாயிரும் என்று சொல்லி எண்ணெய் தேய்த்து தடவி நீவி விட்டார். அடடா, எப்பேற்பட்ட உடம்பு இது, இப்படி ஆகிவிட்டதே என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டார். கிட்டப்பனுடைய உடம்பு பலத்தையும் மன தைரியத்தையும் அவர் மட்டுமல்ல, அந்த கிராமமும் சுற்று வட்டாரமுமே அறியும். அடங்காமல் திமிரிய எருதுகளை எல்லாம் அடக்கி மூக்கணாங்கயிறு பூரியவன் அவன். சம்சாரிகளின் தொழுவில் லட்சண சுத்தமுள்ள காளை கன்றுகள் பிறந்தால் அதை அவர்கள் கோவிலுக்கு விட்டு விடுவதாக நேர்ந்து கொள்ளுவார்கள். மனிதர்களில் சர்வாங்க அழகு பிறப்பு எப்படி அபூர்வமோ அப்படியேதான் மாடுகளிலும் எப்போவாவது தான் இந்த பிறப்பு நிகழும். அப்படி பிறந்த காளைக்கன்றை வளர்த்து பெரிதாக ஆக்கி வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. அந்த கன்று பால் மறந்ததும் கூளம் கடிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் ஒரு நல்ல நாள் பார்த்து பெருமாள் கோவிலுக்கு கொண்டு வந்து ஊர் கூட்டி பொங்கல் வைத்து அந்த காளைக்கன்றின் முதுகில் திருநாமம் போன்று சூட்டுக்கோளால் சூளம் சாத்தி அவிழ்த்து விட்டு விடுவார்கள். அந்த அடையாளம் எப்போதும் அழியாமல் பார்க்கிறவர்களுக்கு இது கோயில் மாடு என்று தெரியும்படி இது இருக்கும். இதனால் அந்த மாட்டுக்கு ஒரு தனி சுதந்திரம் உண்டு. யாரும் அதை அடிக்கவோ துன்புறுத்தவோ மாட்டார்கள். இஷ்டப்படி அது சம்சாரிகளின் விளைச்சலை தின்று வளரும் காடுகளில். இப்படி தன்னிச்சையாக மேய்ந்து அந்த கன்று வளர்ந்து காளையாகி ஊர்கால் மாட்டு மந்தைகளில் வந்து முடையடித்த பசுக்களை வாடை பிடித்து அதை விரட்டி பயிராகும். இந்த முக்கிய உபயோகத்திற்குத்தான் சம்சாரிகள் அந்த அழகான கோயில் புலிகாளையின் அழிமானத்தை தாங்கிக் கொள்கிறார்கள்.
அதோடு தங்கள் பசுமாடுகள் இதனால் ஜாதி கன்றுகள் ஈனுகின்றன. பகலெல்லாம் அது இப்படி மேய்ந்து அலைந்து திரிந்துவிட்டு அந்தியானதும் கோயிலுக்கு முன்னால் வந்து நந்தி வாகனம் போல படுத்து அசை போட்டு கொண்டிருக்கும். இப்படியான கோயில் காளைகளின் தலைமுறை வரிசைகளை பற்றி கிராமத்தில் பல கதைகள் நிலைத்து நிற்கின்றன. ஒரு கோவில் கன்று காளை பருவத்தை அடைந்து 3 அல்லது 4 வருஷங்களுக்கு தான் அது கிராமத்தோடு ஒட்டுதலாக இருக்கும். பிறகு அதுக்கு மூர்க்கம் அதிகமாகி மனித சிநேகத்தை முறித்து கொண்டு விடும். அதன் பிறகு அதை பார்த்து மனுஷர் பயப்படுகிறதும், மனுஷரை பார்த்து அது கால் மண் வாரி அடிப்பதும், கொம்பை தீட்டிக் கொண்டு செருக்கு போடுகிறதும் ஆகிவிடும். இந்த செருக்கு போடுகிறது என்பது கிட்டத்தட்ட அது மனுஷனை சண்டைக்கு கூப்பிடுகிறது போலவே இருக்கும். இந்த நிலைக்கு வந்து விடுகிற ஒரு கோயில் காளையை கொண்ட கிராமம் சதா இலகொலையா தவித்து கொண்டிருக்கும். நந்தகோபநாயக்கருடைய தொழுவில் ஒரு நாள் சகல லட்சணங்கள் கொண்ட ஒரு காரி காளை கன்று பிறந்தது. அதனுடைய வடிவழகை நாள் பூராவும் பார்த்து அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள், வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்ட முகத்தோடு. அவருடைய பசு தொழுவில் எப்பவுமே தெரித்த மாடுகளாகத்தான் இருக்கும். அவைகளில் அவருக்கு பிடித்தமான ஒரு காராம்பசு இருந்தது. அதனுடைய பாலின் மனம் அவருக்கு ரொம்ப பிடித்தம். அதோடு அது ஒரு நெட்டித்து கறவை கொண்ட மாடு. பாலுக்கு ஆசைப்பட்டதால் ஈத்துக்கள் சோம்பி போயின. மற்ற மாடுகள் எல்லாம் மேய்ச்சலிலிருந்து திரும்பி குளத்தில் தண்ணீர் விழிப்பருகே நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும் போது இந்த காராம்பசு மட்டும் தண்ணீருக்குள் இறங்கி முழங்கால் முங்கும் அளவுக்கு தண்ணீரில் நின்று கொண்டிருக்கும். இது என்னையா இந்த மாடு மாத்திரம் இப்படி குடிக்கி என்று கேட்பவர்களுக்கு அவர் சொல்லும் பதில், உடம்புல கோரோஜனை இருக்கிற மாடுக இப்படித்தான் குடிக்கும் என்பார். ஒரு நாள் அவர் குறுமலையின் அடர்ந்த சிறை காட்டில் மலைக்கீரை பறிக்க போயிருந்தார். காட்டின் நடுவே ஒரு தாவில் ஒரு அழகான முதிர்ந்த காரி நிறத்தில் ஒரு பொலிகாளையை பார்க்க நேர்ந்தவுடன் சந்தோஷமும் பயமும் பின்ன அப்படியே நின்று விட்டார். இது எங்கேயோ ஒரு கிராமத்தை முறித்து கொண்டு இது இங்கே வந்து இந்த காட்டில் வாசம் பண்ணுகிறது என்று நினைத்தார். உடம்பு திமிரின் தாங்க முடியாத கொம்பு திணவின் காரணமாக அது பூமியை முட்டி முட்டி தென்னியதால் தேய்ந்த கொம்புகளும் அதில் மண் உறைந்து காணப்படுவதையும் கவனித்தார். நந்தகோபநாயக்கர் வைத்த கண் வாங்காமல் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். உடனே அன்றிலிருந்து அவருடைய பசுமாட்டு மந்தையை அவர் அந்த குறுமலை காட்டுக்கே மேய்ச்சலுக்கு ஓட்டி கொண்டு வர தொடங்கிவிட்டார். கொஞ்சம் தூரம் அதிகம்தான் என்றாலும் தன்னுடைய தொழுவில் இப்படி ஒரு காரிய கன்று நிற்க வேண்டும் என்று குளிராட்டியது அவருக்கு. வழக்கமான மேய்ச்சல் தரையிலிருந்து இந்த மலங்காட்டுக்கு மந்தைகளை ஓட்டி கொண்டு வர சிரமப்பட்டது. மாடுகள் புதிய இடத்தை விரும்புவதில்லை. மாடு மேய்ந்த இடம் மலை மேய்ந்த இடம் என்று பெரியவர்கள் தெரியாமலா சொன்னார்கள் என்று எண்ணிக்கொண்டார். மற்ற மாட்டுக்கார பையன்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டார். அவர்களும் ஒரு மாறுதலுக்காக குறுமலை காட்டுக்கு தங்கள் மாட்டு மந்தைகளையும் இவரோடு சேர்ந்து பத்தி கொண்டு வர ஆரம்பித்தார்கள். எதிர்பார்த்தபடி நந்தகோபருடைய காராம்பசு முடையடித்த நாளில் மந்தையோடு அது மேய்ந்து கொண்டிருந்த போது அந்த காரி எங்கிருந்தோ வாடை பிடித்து வந்து சேர்ந்து விட்டது. தூரத்தில் அதன் வரத்தை கண்டதுமே மாடு மேய்க்கும் சிறுவர்கள் அவரவர் அருகிலுள்ள மரங்களில் ஏறிக்கொண்டார்கள். நந்தகோபன் ஒரு உயர்ந்த பாறை மேல் ஏறிக்கொண்டார். அது அடர்ந்த கொடி செடிகளை நெடு என்று முறித்து கொண்டு காராம்பசு இருக்கும் இடத்தை நோக்கி வந்தது. காளையை கண்டதும் பசு போக்கு காட்டி வாளை தூக்கி சுருக்கு முத்திரம் விட்டது. தும்முவதற்கு சூரிய வெளிச்சத்தை தேடுவது போல காளை தனது முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே பசுவை நெருங்கியது. பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுமாடுகள் இதை பற்றி எவ்வித சலனமும் இல்லாமல் அதது பாட்டுக்கு மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார் நந்தகோபன். மனுஷ பயலுக்குத்தான் வேற வேலை இல்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அன்று பகல் பூராவும் அது இவருடைய பசுவோடு சுற்றி வந்து கொண்டிருந்தது. மேற்கே கருமலையில் பொழுது இறங்க போகும் வேளைக்கு அவருக்கு ஒரு புதிய பயம் வந்து விட்டது. தன்னுடைய காராம்பசுவை இந்த காரிக்காலை எங்கே அதனோடு மலைக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய்விடுமோ என்று. இதை சொல்லி சொல்லி மாடு மேய்க்கும் பிள்ளைகள் அவரை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஊரை பார்த்து பசுமாட்டு மந்தைகளை பத்த போகும் வேளைக்கு காராம்பசு மந்தையோடு சேர்ந்து வர ஆரம்பித்தது. அந்த காளையும் அவருடைய மந்தையோடு கொஞ்ச தூரம் வந்து பிறகு நின்று கொண்டது. மீரா, நீங்க 8th வாசிச்சிருங்க. ஓகே காளி. காளை வந்து பயிராகிய அந்த அமாவாசையிலிருந்து
எண்ணிக்கொண்டே வந்தார் நந்தகோபன். 10வது அமாவாசை முடிந்து சில நாளில் அந்த தகப்பனை கொண்டு அப்படியே காரிக்கன்றாக பிறந்தது. ஜொன்னுவுக்கு ஆசைப்பட்டு கூட சீம்பால் பீச்சாமல் முதல் 3 நாளும் கன்றுக்கே பாலை விட்டுவிட்டார். 40 நாட்களுக்கு கன்று இஷ்டத்துக்கு குடித்தது போக மீதி பாலையே கறந்தார். அதன் பிறகு 2 காம்பு கன்றுக்குட்டிக்கு, 2 காம்பு அவருக்கு என்று வைத்துக் கொண்டார். கட்டுத்தரைக்கு கன்றுக்குட்டியை இழுத்து கொண்டு போக முடியாமல் அதோடு மல்லு கட்ட வேண்டியிருந்தது. அதன் உடல் முறுக்கு. அதனுடைய அங்க லட்சணங்களையும் சுழி சுத்தத்தையும் வாகையும் பார்த்து பார்த்து நந்தகோபன் வியந்து ஆனந்தப்பட்டார். சம்சாரி வீட்டில் நிற்க வேண்டிய காளை கன்று இல்லை, இது பெருமாளுக்கே உரியது என்று கோயிலுக்கு நேர்ந்து கொண்டார். வீட்டில் மனைவியிடமும் குழந்தையிடமும் இதை தெரிவித்து ஊர் பெரியவர்களிடமும் தெரிவித்த போது பெரியவர்கள் அவரை வாழ்த்தி, கோபண்ண, நாங்களே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தத நீயே செஞ்சிட்ட, பெருமாள் கிருபை என்றார்கள். பெருமாளுக்கு காளை வாகனம் இல்லை என்றாலும் அவன் பசுக்களையும் கன்றுகாலிகளையும் மேய்த்து பராமரித்தவன் அல்லவா. சம்சாரிகள் அவைகளை அப்படியே பார்க்கிறார்கள். இன்றும் பசுமந்தைகள் மேய்ச்சலுக்கு போகும்போது புல்லாங்குழலோடு அவைகளின் கூடவே அவன் வருவதாக மேய்ப்பவர்கள் நம்புகிறார்கள் என்று நினைத்தார். வீரியமாக வளர்ந்த காரிக்கன்று பால் மறந்து கூளம் கடிக்க ஆரம்பித்ததும் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு பொங்கல் வைத்து காரிக்கும் கொஞ்சம் தந்து ஊரோடு அவர்களும் உண்டு மகிழ்ந்து காரியின் பின் முதுகில் சூட்டுக்கோழினால் சூலம் எழுதி அவிழ்த்து விட்டுவிட்டார்கள். சூட்டுக்கோழின் அனல் பொசுக்கள் வலியால் துடித்துடித்து ஓடிய காரியை தன் போக்கில் விட்டுவிட்டார்கள். மறுநாள் அதுக்கு எப்படிதான் தெரிந்ததோ வீடு தேடி வந்துவிட்டது. அதன் பின்னால் ஊர் குழந்தைகளின் ஆரவாரம். நந்தகோபனுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் ஆனந்தம் பிடிபடவில்லை. கம்மஞ்சோற்றில் தவிடு, பின்னாக்கு, பருத்தி கொட்டை என்று கலந்து எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு வைத்தார்கள். வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டுதே, பாத்தியலா, வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டுதே என்று பார்க்கிறவர்களிடமெல்லாம் சொல்லி மகிழ்ந்தார்கள். சாயந்திரம் வரை அது அவர்களுடைய தொழுவுக்குள் அங்குமிங்குமாக அலைவதும் குடிதாலியில் கழிநீரை குடிப்பதும் கூளத்தை கடிப்பதும் நினைத்த இடத்தில் படுத்து அசை போடுவதுமாக இருந்தது. விளக்கு வைத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காரியை தெருவில் பத்தி தொழுவ கதவை அடைத்து விட்டார்கள். பாவம், அதுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. தயங்கி நின்று மூடிய கதவை நோக்கி அம்மா என்று குரல் கொடுத்தது. வீட்டு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. நந்தகோபன் கல்லாக்கி கொண்டார் மனசை. ராத்திரி பூராவும் அது தொழுவின் வாசப்படி அருகே படுப்பதும் எழுந்து நிற்பதுமாக இருந்தது. பிறகு என்ன நினைத்து கொண்டதோ ஊரை ஒரு சுற்று வந்தது. மறுநாள் அதுக்கு வீட்டில் இருந்த ஒன்றும் தரக்கூடாது என்று நந்தகோபன் சொல்லிவிட்டார். இங்கேயே அதுக்கு எல்லாம் தந்து போஷித்து கொண்டிருந்தால் எப்படி அது கோயில் காலை ஆக முடியும்? ஆனாலும் அவருடைய குழந்தைகள் வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது கொடுக்கத்தான் செய்தார்கள். மறுநாளும் அது தொழு வாசலின் முன்னால் தெருவில் படுத்து கொண்டிருந்தது. அதனால் பசி தாங்க முடியவில்லை. ஊரடி தோட்டமான லட்சுமண்ணாவின் தோட்டத்தில் செழிப்பாக வளர்ந்திருந்த கதிர் தள்ளும் பருவத்தில் உள்ள கேப்பை பயிரை வயிறு முட்ட மேய்ந்து விட்டு ஊரை ஒரு சுற்று சுற்றிவிட்டு எங்கேயும் வசதிப்படாததால் பெருமாள் கோயிலுக்கு முன்னால் உள்ள வசதியான இடத்தில் படுத்து அசை போட ஆரம்பித்து விட்டது. லட்சுமண்ணா வீட்டு வேலைக்காரன் காலையில் வந்து தகவல் சொன்னான். முதலாளி, நம்ம தோட்டத்தில் யார் மாடோ வந்து பயிரெல்லாம் மேய்ஞ்சு உழப்பி கிடக்கு. கோபத்தோடு புறப்பட்டு போன லட்சுமணா சிரித்து கொண்டே வந்தார். அட கோட்டிக்கார பையல, இது கூட தெரியலையா? கோயில் மாடு மேய்ஞ்சிருக்குடா, அது மேய்ஞ்சது போகுதாண்டா நமக்கு என்று சொன்னார். வேளையால் கழுவனுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தோட்ட மகசூலில் அவன் பங்குக்காரனாக சேர்ந்திருக்கிறான். வருகிற மாசூலில் 8ல் 1 பங்கு அவனுக்கு. உழுது 4 உழவு போட்டு பாத்தி கட்டி நாற்று பாவி நடுவை வெட்டி ஒன்னாங்களை 2ஆங்களை என்று 3 களை வெட்டி ரத்தத்தை பாய்ச்சினது போல கமலை தண்ணீர் ராவா பகலா பார்த்து அரும்பாடு பட்டவன் அவன். இன்னொரு தவா வரட்டும், நல்ல அடி சதப்பிருதன்
அந்த கோயில் காளைய என்று மனசுக்குள் கருவி கொண்டான். அப்புறம்தான் காரிக்கு தெரிந்தது, இப்படி ரகசியமாய் அடி வாங்கிய இடத்துக்கு இனிமேல் மேய போகக்கூடாது என்று. ஆனாலும் காரிக்கு செல்வாக்கு கொடிகட்டிதான் பறந்தது. செழிக்க செழிக்க பெரிய சம்சாரிகளின் தோட்டங்களிலும் விளைந்த புஞ்சைகளிலும் ஆள் இல்லாத நேரமாக பார்த்துதான் மேய வேண்டும் என்று கழுவன் கொடுத்த அடிகளில் இருந்து கற்றுக்கொண்டது. காரி இப்படி மேய்ந்து விட்டு அதிகாலையில் கோபனாவின் தொழு வாசலிலும் வந்து நின்றுவிடும், தவிடு கலந்த பருத்தி கொட்டை ஊரலை தின்பதற்கு. இந்த வழக்கம் காளையாகி அதன் பசுமாடுகளை விரட்டுகிற வரைக்கும் இருந்தது. பிறகு அது தொழுவை தேடி வருவதற்கு பதில் பசுமாட்டு மந்தையை தேடி போக ஆரம்பித்து விட்டது. காரியின் அந்த நிறமும் திமிர்ந்த உடல் கட்டும் உயரமான திமிழும் ஊசி கொம்புகளும் பார்ப்பவர்களை பயந்து விலகி செல்லும்படி செய்தது. மனுஷர்கள் தன்னை பார்த்து ஏன் இப்படி பயந்து ஒதுங்குகிறார்கள் என்று முதலில் அது தயங்கினாலும் பிறகு அதுவே ஒரு திருப்தியாக இருக்கும் போல் தெரிந்தது. சிறுவர்கள் பயந்து, ஓ காரி வந்துவிட்டது என்று கூவிக்கொண்டே ஓட்டம் பிடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இதே வழக்கமான பிறகு தன்னை கண்டும் ஒதுங்காத சிறுவர்களை பார்த்து அது கொம்பை ஆட்டி ஆட்சேபம் தெரிவித்தது. முதலில் அதை இப்படி பாய பழக்கப்படுத்தியவர்கள் சிறுவர்கள்தான். அந்த மக்கள் மனசில் காரி தனக்கென்று ஒரு இடம் பிடித்து கொண்டது. அதை பார்த்து பரவசப்பட்டார்கள் பலர். அதன் உடல் வாகை புச்சண்ணா வர்ணிப்பார். பாரா, என்ன நீளம் கீரி பிள்ளை கணக்க, திமிழை பார்த்தாயா, தேர் மாதிரி எம்பட்டு ஒசரம், வாழைப்பாரு சுண்டலி வால் போல, அம்புட்டு சிறுசு, சன்னம், சரியான கல்காட்டு பிறவி, ஈக்கி நுழையுமா பாரு குழம்புக நடுவுல, அது முதுகுல 2 ஆள் படுத்து புரளலாம்டா என்பார். மாட்டுக்கார சிறுவர்கள் அவருடைய மோகத்தை பார்த்து, ஒரு பசுமாடா பிறக்கலையேன்னு இருக்கு உமக்கு இப்போ என்பார்கள் கேலியாக. காரியை தொட்டு பார்க்கணும், அதை தட்டி தடவி விடணும் என்றெல்லாம் புச்சண்ணாவுக்கு ஆசை. ஒரு நாள் அவர் அதை நெருங்கிய போது எதிர்பாராமல் அவரை கோதி தூர எறிந்தது. கீழே விழுந்து புரண்டு எழுந்த புச்சண்ணா எழுந்து காலை நொண்டிக்கொண்டே சிரித்து, உங்க ஆத்தாளை கழுத கிடக்க என்னன்னு கோபம் பாடுறா இதுக்கு என்றார். அப்பவும் அதன் பேரில் அவருக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லை. என்றாலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஊர் கொஞ்சம் பரபரப்பு கொண்டது. பெரியவர்களும் காரியை கண்டு பயந்து ஒதுங்க ஆரம்பித்தார்கள். கோவல்ல கிராமத்தின் பசுக்கள் ஆரோக்கியமான கன்றுகள் ஈன்றன. காரியை போலவே அவைகள் அழகாக நிறமாக இருந்தன. நாட்களாக காரியின் போக்கு சகிக்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது. ஊர்ல இம்புட்டு பசுமாடுக இருந்தா அதுக்கு மப்பு அமுங்கலையே என்றார்கள். ஒரு நாள் வேற்று ஊர் கோயில் காளை ஒன்று கிராமத்தின் பசுமாட்டு மந்தைக்குள் நுழைந்ததை பார்த்த மாட்டுக்கார சிறுவர்கள் ஒரே சந்தோஷ ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். ஏ ஒப்ப, நீ எங்கிருந்து வாட பிடிச்சு வந்த என்றார் புச்சண்ணா. இது மலங்காட்டு ராஜா மாதிரி தெரியுதப்போ. அதன் புல்லை நிறத்தின் மேல் மலைக்காட்டின் செம்மண்ணினால் ஏற்பட்ட செங்கழிப்பு நிறம் தோன்ற இருந்தது. அது புலிக்கொம்புகளும் குழம்புகளும் மேலில் காணப்பட்ட கள்ளிப்பால் சொட்டுகள் விழுந்ததினால் ஏற்பட்ட கரை தழும்புகளும் அப்படி அவர்களை எண்ண வைத்தது. புள்ளையை பார்த்துவிட்ட காரி மேற்கே இருந்து வேகமாக அதை பார்த்து வந்தது. ரெண்டும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டு செருக்கு போட்டு கால் மண்வாரி கொண்டது. நெமை தட்டு நேரத்துக்குள் அவை சண்டைக்கு தயாராகி விட்டன. ரெண்டும் பயங்கரமாக மோதிக்கொண்டன. காரிக்கு சரியானபடி வேண்டும் என்று நினைத்த மாட்டுக்கார சிறுவர்கள் புள்ளையின் பக்கம் சேர்ந்து கொண்டு, விடாத, எடுத்து எரி, அத விடாத என்று கத்தினார்கள். தூரத்தில் இருந்து கொண்டே புச்சண்ணா ஒருத்தர் தான் காரியின் பக்கம். வெகு நேரம் அவைகள் சண்டையிட்டன. எது தோற்கும் என்று சொல்ல முடியாதபடி. வைரம் பாய்ந்த சொரசொரப்பான மரங்களிலும் பாறைகளிலும் தினவெடுத்த கொம்புகளை உரசி உரசி கதிமை அடைந்த புள்ளையின் கொம்புகள் காரியின் முகத்திலும் உடம்பிலும் குத்தி கிழித்து ரத்தம் பெருக்கெடுத்தது. எவ்வளவு ரணங்கள் ஆனாலும் சரி, புள்ளையை தனது மந்தைக்குள் புக விடுவதாக இல்லை காரி. நேரமாக மாட்டுக்கார சிறுவர்களும் சத்தம் போட்டு ஓடி
ஓடி வந்த மந்தை காவல்காரர்களும் இன்னது செய்ய என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். மந்தையிலிருந்து கேட்ட இந்த ஆரவாரங்களையும் கூக்குரல்களையும் கேட்டு கிராமவாசிகள் என்னமோ ஏதோ என்று கம்புகளையும் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்களும் முதலில் இதை காளை சண்டையை கண்டு கொஞ்சம் ரசித்தாலும் எப்படி இவைகளை விடுவிப்பது என்று யோசித்தார்கள். தூரத்திலிருந்து நந்தகோப நாயக்கர் கூப்பாடு போட்டுக்கொண்டே ஓடி வந்தார். ஓடி வந்த வெறிச்சில் அவருக்கு மேல் மூச்சு வாங்கியது. கூட்டத்தினரை பார்த்து அவர் கத்தினார். ஏ கோட்டிக்கார பயகளா, விருதா கோட்டிக்கார பயகளா, வேடிக்கை என்ன பார்த்துக்கிட்டு இருப்பீங்கடா, அடிச்சு பத்துங்கடா வேத்தூர் காளைய. பிறகுதான் இவர்களுக்கும் மண்டையில் பொறி தட்டியது. ஆமாம், வேற்றுக்காரனுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று. சூப்பர் சூப்பர், நன்றி மீரா, சூப்பரா வாசிச்சிங்க. இன்னும் ஒரு 2 சாப்டருக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான். 9வது அத்தியாயம். தூரத்தில் இருந்து கொண்டே கல்லுகளாலும் கட்டிகளாலும் புல்லையை எறிந்தார்கள். தனக்கு விரோதமாக மக்களின் கூக்குரலையும் அதட்டுகளையும் பயங்கரமான கல்லெறிகளையும் கண்ட புல்லை பின்வாங்கி ஓடியது. காரி இவர்களை மருண்ட பார்வை பார்த்து மூச்சு இழைத்து கொண்டே அப்படியே நின்றது. அதன் கருத்து நிற உடம்பில் புல்லையின் கொம்புகள் குத்தி கிழித்த இடங்களிலெல்லாம் செவச்செவலென்று பரும் செம்பூக்களைப் போல இரத்த காயங்கள் தெரிந்தன. காரி மீண்டும் மீண்டும் கொம்புகளை தரையை நோக்கி அசைத்து கொண்டு நின்றது. புச்சண்ணா ஆதாள இலைகளை பிடுங்கி வடியும் ரத்தத்தை துடைக்க அதன் அருகே போனார். கிட்ட நெருங்காத என்பது போல அது இவரை நோக்கி கோபத்தோடு சீத்தடித்தது. வயசாளியான அப்பினாயுண்டு கூவி சொன்னார், அடே அது பக்கத்துல போகாத, கோபமா இருக்கு. ஏற்கனவே உன்னை ஒரு தபா எடுத்து எரிஞ்சிருக்கு. கிட்ட போனாலே உன் வாடை அதுக்கு பிடிக்கல, போ அந்தால. புஞ்சை வரப்போற ஒதுக்கத்தில கம்பை ஊன்றி நின்று கொண்டு புருவக்கட்டில் இடது கையை பொருத்தி பொழுதின் ஒளி கண் கூசாமல் இருக்க வைத்து கொண்டு கவனித்து கொண்டிருந்த அப்பினாயிண்டுவை நெருங்கி நந்தகோபன் கேட்டார், ஏன் தாத்தா இந்த மிருகங்களுக்கு ஒருத்தர் வாட பிடிக்க மாட்டேங்கு? அப்பினாயிண்டு தனது பெரிய வெள்ளை மீசைக்குள்ளாக சிரித்து கொள்ளுவது தெரிந்தது நந்தகோபனுக்கு. அவர் சொன்னார், மிருகங்க மட்டும்தானா, மனுஷ விஷயம் எப்படி? இங்கேயும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் வாடை பிடிக்க மாட்டேங்கு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் நாத்தம் பிடிச்சு போயிருக்கு. நந்தகோபருக்கு கொஞ்சம் நாணமாக இருந்தது இதை கேட்க. ஆனாலும் ஒரு அந்தரங்கம் அவிழ்கிறது போல புரிந்தது. தான் ஏன் அதிமுகத்தோடு அவளுடைய கக்கத்தில் முகம் புதைத்து முககிறோம் என்று. கும்பலில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் அப்பினாயிண்டு பக்கம் வந்தார்கள். நீங்க எப்படி இங்க வந்துட்டீங்க என்று உபச்சாரத்துக்கு கேட்டார். குளிர்ந்த நேரத்துல மந்தையில போடுற சத்தம் தான் 3 ஊருக்கு கேட்கும் போல் இருக்கே என்றார் அவர். புச்சண்ணா வந்து கேட்டார், இந்த காயங்களுக்கெல்லாம் என்ன செய்ய என்று. என்ன செய்ய முடியும்? மூர்க்கமுள்ள மிருகத்துக்கிட்ட போய் பச்சளை தேய்க்க முடியுமா? கூப்பிட்டு ஒத்தடம் கொடுக்க முடியுமா என்று கேட்டுவிட்டு, அதுக்கு இதெல்லாம் ஒன்றும் செய்யாதுடா, தானா குணமாயிரும். கடவுள் அதுக்கு எப்படி படணுமோ அப்படி வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறார் என்றார் அப்பினாயிண்டு. தூரத்தில் இருந்து கொண்டே அங்கிருந்தவர்கள் காரியை பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் அது செருக்கு போட்டு கொண்டிருந்து விட்டு பிறகு பசுக்களின் மந்தைக்குள்ளே புகுந்தது. செந்தவிட்டு நிறத்தில் உள்ள ஒரு பசு வந்து காரியை நக்கி கொடுத்தது. அது நக்க நக்க காரி கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமடைந்து தன்னிலைக்கு வந்து தன் காயங்களில் உள்ள ரத்தத்தை நக்கி சுத்தப்படுத்த ஆரம்பித்தது. இளவட்டங்களின் கூட்டத்தில் இருந்து கிட்டப்பன் மாட்டுக்கார பையன்களை கூப்பிட்டு சொன்னான், புள்ளைய விரட்டிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அது திரும்பி வந்தாலும் வரும் என்று ஜாக்கிரதைப்படுத்தினான். ஆனால் அந்த புள்ளை அதற்கு பிறகு கோபல கிராமத்தின் பசுமந்தையை நோக்கி வரவே இல்லை. இந்த காளை சண்டைக்கு பிறகு காரியின் மூர்க்கம் மிகவும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. நாள சரியாக அது பூரண மனுஷ எதிரியாகிவிட்டது. இப்போதெல்லாம் பகலில் அது ஊர் பக்கமே வருவதில்லை. தன்னிச்சையாக காடுகளிலேயே திரிந்து அலைந்து சரியான ஒரு காட்டு பிறவியாக உருவாகி கொண்டு வந்தது. தூரத்து புஞ்சை காட்டில் நடமாட வேண்டிய மனுஷர்கள் காரியை எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டியது நேருமோ என்று பயந்து செத்தார்கள். கம்மங்கதிர் காவலுக்கு பரன்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்த எரியா மத்தியான கஞ்சி குடிக்க வீட்டுக்கு போவோம் என்று இறங்க கால் வைத்தார். பரனின் ஏணி பழுதில் பரனுக்கு கீழே பார்த்தால் ஸ்காரி சாவகாசமாக படுத்து அசை போட்டுக் கொண்டிருக்கிறது. நேரம் ஆக ஆக அவருக்கு இன்னொரு பயம் வந்து விட்டது. தகப்பனார் வீட்டுக்கு வர தாமதமானால் அவருடைய பையன் காட்டுக்கு தோண்டியில் கஞ்சி கொண்டு வந்து விடுகிறது வழக்கம்.
இப்போது இந்த சமயத்தில் அவன் வந்து விடக்கூடாதே என்கிற 2வது பயம். பரண்மலை நின்று கொண்டே பையன் எங்காவது தூரத்தில் தட்டுப்படுகிறானா என்று கவனித்துக் கொண்டே இருந்தார். என்ன காரணத்தினாலோ அன்று அவன் வரவில்லை. பிறகு ஒரு நாள் மத்தியான கஞ்சிக்காக பரனிலிருந்து இறங்கி பாதை வழியாக நடந்து வந்தார். ஒண்ணுக்கு இருப்பதற்காக ஒரு புஞ்சைக்குள் விலகினார். இருந்துவிட்டு எழுந்தபோது ஒரு கம்மங்கதிர் அப்போதுதான் பால் கட்டி முத்து கோர்த்திருந்தது. பகையாளியின் புஞ்சையாக இருந்தாலும் அப்படி ஒரு கதிரை கண்டுவிட்டால் ஒடித்து திங்காமல் எப்படி நகர முடியும்? கதிரின் மேல் கை வைத்தார். முதுகுக்கு பின்னால் கம்மம்பயிர்கள் சலத்தது போல அருக்கு. திரும்பி பார்த்தார். காதுகளை விடைத்துக் கொண்டு காரி இவரையே பார்த்து கொண்டு நின்றது. அங்கிருந்து பிடித்த ஓட்டம் ஊருக்குள் வந்துதான் நின்றார். அதுக்கு பிறகு எறையாவின் தூக்கம் கெட்டது. படுக்கையில் படுத்து கண்ணை மூடினால் காரிதான் வந்து காதை விடைத்து கொண்டு நிற்கும். அன்று சாயந்தரமே சிந்தமநாயக்கரை அதே காட்டில் காரி முட்டி குடலை சரித்து விட்டது. ஊர் மடத்தில் இளவட்டங்களும் பெரியவர்களும் கூடி இனி காரியை என்ன செய்கிறது என்று யோசித்தார்கள். நாள் பார்த்து அதை பிடித்து மூக்கடாங்கயிறு பூரி காயடித்து விட வேண்டியதுதான் என்று முடிவாகிவிட்டது. இப்பேற்பட்ட காளை, அடடா, இந்த கிராமத்திற்கே ஒரு பேர். அதனால் அது வந்து நிற்கிறதையும் நடந்து போகிற அழகையும் பார்த்து விட்டால் அதிலிருந்து கண்ணை எடுக்க மனசு வருமா? ஊரெல்லாம் மந்தை பூராவுமே காளையும் கிடாரியுமாக அதன் வாரிசாகத்தானே. இப்படி இனி ஒரு கோயில் காளை கிடைக்குமா என்கிறது சந்தேகம்தான். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டார்கள். நன்றி. மீரா, கடைசி அத்தியாயம் நீங்க வாசிச்சிருங்க. காரியை பிடிக்கப் போகிறார்கள் என்கிற செய்தி ஊருக்குள் பரவியது. அதை பார்க்க வேண்டுமே என்ற ஆசை அச்சிந்தலுவுக்கும் உண்டானது. அதை பற்றிய பலவிதமான கற்பனைகள் அவரவர் மனசுக்கு தக்கபடி எழுந்தன. காரியை பார்க்கும் போதெல்லாம் அதன் உடம்பு திணுக்கும் கம்பீரமான நடையும் அவளுக்கு கிட்டப்பனை ஞாபகப்படுத்தும். ஒரு பௌர்ணமி நிலவு. அச்சிந்தலு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். தொழுவில் அமைதியில்லாத தவிப்பு நிறைந்த பசுவின் கனைப்பு கேட்டு விழித்தாள். அவளுடைய பிரியமான பசு குரல் கொடுத்தது. வீட்டில் எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஐயாவை மட்டும் படுக்கையில் காணவில்லை. தெற்கு தெருவுக்கு போயிருப்பார். அப்படி ஒரு வதந்தி. அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். தன் சோட்டு பெண் பிள்ளைகளுடன் குளத்தில் நீந்தி விளையாடி கேலி பேசி சிரித்த போது ராமக்கா தான் அதை சொன்னது. கேலிக்குதான் சொல்லுதாளோ என்றே நினைத்தாள் முதலில். பிறகு தெரிந்தது அது வதந்தி இல்லை என்று. பௌர்ணமியின் ஒளி வெள்ளம் வீட்டினுள்ளும் பாய்ந்திருந்தது. அந்த ஒளி பிரவாகம் அவளை வாவா என்று வெளியே அழைத்தது. நெடுமூச்செறிந்து துப்பட்டியை விலக்கி எழுந்து படுக்கையில் அப்படியே சிறிது உட்கார்ந்திருந்தாள். திரும்பவும் ஒரு நெடுமூச்செறிந்தாள். அந்த ராத்திரியின் உரத்த மௌனமும் ஒளிவிழாத செவிப்பாறையின் இரைச்சலும் என்னவோ செய்தது. தூரத்தில் எங்கோ ஒரு மாடு செருமும் சத்தம் கேட்டது. தொழுவத்தில் திரும்பவும் பசுவின் தவிப்பு நிறைந்த கனைப்பு. துப்பட்டியை உதறிவிட்டு எழுந்திருந்து தொழுவை பார்க்க நடந்தாள். மற்ற மாடுகள் எல்லாம் அமைதியாக அசை போட்டு கொண்டிருக்க தனது செல்ல பசு மாத்திரம் நின்று கொண்டு சுருக்கு மூத்திரம் விட்டுக்கொண்டு அமைதி இழந்து வாளால் உடம்பில் விசிறி கொண்டிருந்தது. பசுவின் மேல் நிலவு பட்டாய் மினுங்கி கொண்டிருந்தது. அண்ணாந்து நிலவை பார்த்து கொண்டே அடியெடுத்து வைத்து நடந்தாள். தரையில் தேங்கியிருந்த சில்லிட்ட நீரில் அவள் பாதங்கள் பதிந்ததும் ஒண்ணுக்கு நெருக்குவது போல் உணர்ந்து குத்தியது. இப்படி குளிர்ந்த நீரில் கால் வைக்கும் போதெல்லாம் இந்த அனுபவம் தனக்கு வரும். இது தனக்கு மட்டும்தானா, எல்லா பெண்களுக்குமா என்று ராமக்காவை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறது தான். ஆனால் மறந்து போய்விடும். வேகமாய் போய் படல் மறைவுக்குள் உட்கார்ந்தாள். அமைதியை கீச்சு கொண்டு சீல் வண்டிரைச்சல் போல அவளிலிருந்து சீறி எழுந்த சத்தம் சற்றே அவளை நாணுறச் செய்தது. கால் சுத்தி செய்து கொண்டு எழுந்திருந்த போது மீண்டும் பசு குரல் கொடுத்தது. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் பசுவின் கிட்டே நெருங்கி சென்றாள். அவளுடைய வழக்கமான தொடுதலை அது ஏற்கவில்லை. அப்போதுதான் கவனித்தாள் அச்சிந்தலு.
கண்ணாடி உருகி வழிந்து மினுங்குவது போல் பசுவின் அறையிலிருந்து முடை தொங்கிக் கொண்டிருப்பது நிலா ஒளியில் தெரிந்தது. ஓஹோ, அப்படியா சங்கதி என்று அச்சிந்தலு உல்லாசமாய் முணுமுணுத்து முறுவளித்தாள். பசுவோடு இவள் இப்படி வேடிக்கை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் காரி எங்கிருந்தோ வெகு வேக என்று தலை போகிற காரியமாய் அங்கேதான் வந்து கொண்டிருந்த சங்கதி அவளுக்கு தெரியாது. எங்கோ ஊருக்குள் ஒரு பசு தன்னை அழைக்கிறது என்று தெரிந்தே தவிர லெக்கு எது என்கிற விவரம் காரிக்கு தெரியவில்லை. தலையை உயர்த்தியபடியே காற்றில் மோப்பம் பிடித்து கொண்டே அப்படியே அது வந்து கொண்டிருந்தது. காரி அச்சிந்தலுவின் வீட்டை சுற்றி பார்த்தது. தொழுவிலிருந்து தெருவுக்கு வரும் ஜலதாரையை மோப்பம் பிடித்தது. முகர்ந்த மாயத்தில் அதுக்கு நிலை கொள்ளல. அதே வினாடியில் பசுவும் எதையோ உணர்ந்து கொண்ட மாதிரி குரல் கொடுத்தது. அடுத்த வினாடிகளில் தொழுவின் கோட்டை மண் சுவர் மழைக்கு கரைந்த கம்மியான இடைவெளியாக குபுக்கென்று தாவி விழுந்து காரி தொழுவுக்குள் புகுந்து விட்டது. அச்சிந்தலு பதறி போனாள். ஓடுவதற்கோ ஒளிவதற்கோ வசதி இல்லை. அதே சமயம் பசு கட்டுக்கயிற்றை அத்து கொண்டு காரியை எதிர்கொள்ள போனதால் தொழுவின் முக்கில் போய் அவள் பதுங்கிக் கொண்டாள். அச்சிந்தலுவுக்கு தைரியம்தான். பக்கத்தில் தனது பசு இருப்பதால் காரி தன்னை பாயாது என்றாலும் மெதுவாக நகர்ந்து போய் வெளிவாசல் கதவில் தாட்பாலை நீக்கி கதவை திறந்து தயாராக இருந்து கொண்டாள் ஓடுவதற்காக. ஆனால் காரியோ பசுவோ இவளை கவனித்ததாகவே தெரியவில்லை. அவள் அப்படியே நின்று கொண்டு அந்த பின்னிரவின் நிலா ஒளியில் நிகழும் அந்த இன்ப இணை விளைச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அச்சிந்தலுவின் அப்போதைய மனநிலையை விவரிப்பது என்பது கஷ்டம். ஒரு திகில், அசூயை, ஒரு சிலிர்ப்பு, இவைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு படபடப்பு. காரியின் முரட்டுத்தனமான, ஆவேச மிருதுவான, துல்லியமான ஆளுமை அவளை கவர்ந்தது. அந்த வினாடியில் அவள்தானே பசுவாகவும் காரியை கிட்டப்பனாகவும் கற்பனையில் நினைத்து கொண்டாள். இவ்வளவு தைரியமாக எப்படி? தன் உயிரை மதிக்காமல் ஒரு உயிரை மதித்து மதில் சுவரையே தாவி விழுந்து விரகத்தில் அலைபாயும் ஒரு பெண்பாளை வந்து சாந்தி செய்கிறதே என வியந்தாள் அச்சிந்தலு. நிலவின் காரியின் அந்த கரும்பட்டு நிறம் அவளை வசீகரித்தது. ராதை நினைத்தவுடன் அதே வினாடியில் கண்ணன் அங்கே வந்து விடுவானாமே, அந்த மாதிரியாக அல்லவா இது இங்கே வந்திருக்கிறது. இதுகளுக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒட்டுதல் இருந்திருக்கிறதே. பால் வற்றியவுடன் மந்தைகளோடு பசுவை ஓட்டி அனுப்பிய போது இதுகளுக்குள் அங்கே இந்த நேசம் ஏற்பட்டிருக்குமோ? அடடா, மிருகங்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறது, மனுஷர்களுக்கு தவிர. அச்சிந்தலுவின் எண்ணங்கள் இப்படி மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் போது காடியில் கொட்டி குவிந்திருந்த பசும்புல்லை காரி தின்ன ஆரம்பித்தது. ஒரு பசி முடிந்து இன்னொரு பசி. புல்லை தின்று கொண்டிருக்கும் போது காரியின் உயரமான திமிழை பிரியத்தோடு பசு நக்கி கொடுத்தது. அச்சிந்தலுவினால் மேலும் அங்கே நிற்க முடியவில்லை. அவள் உடம்பிலிருந்து ஜுவாலை கிளம்பி எரிவது போல் இருந்தது. அந்த எரிதலுக்கு நிலவு எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்தது. மெல்ல அடியெடுத்து வைத்து வீட்டினுள் போய் படுக்கையில் விழுந்தாள். தூக்கத்தில் அம்மா புரண்டு படுத்து யாரையோ விரசமாக வைத்தாள். ஐயா இன்னும் வீடு திரும்பி இருக்கவில்லை. இன்னது செய்வதென்று தெரியாமல் அப்படியே படுக்கையில் கொஞ்சம் கிடந்தாள். ஏதாவது செய்ய வேண்டும் போல் இருந்தது. உடம்பு இன்னொரு உடம்பை தேடி நெருங்குவதற்கு பதிலாக தன்னிலேயே உடம்பு இன்னொரு உடம்பை தேடியது. பசி பொறுக்காத பாம்பு தன் வாளையே பற்றி விழுங்குகிற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவள் வயிறு நிறைந்த பச்சை குழந்தையைப் போல அப்படியே அசந்து தூங்கிவிட்டாள். தான் திறந்து வைத்திருந்த வெளிவாசல் கதவு வழியாக காரி போனதோ, பூனை போல் வந்து தகப்பனார் படுத்து கொண்டதோ அவளுக்கு தெரியாது. நன்றி நன்றி மீரா. இந்த இதுல வந்து அந்த காரிக்கு அந்த கோயில் கலையான காரிய எப்படி அடக்கி காயடிக்கிற அந்த விஷயம் வந்து நடக்குது அப்படின்றது அது அடுத்து வருது. அது இன்னும் ஒரு 3 சாப்டருக்கு போகுது. அடுத்து ஒரு சாப்டர் இருந்தா கூட அதையும் கையோட வாசிடலான்னு பார்த்தேன்.
இன்னொரு 3 சாப்டருக்கு போறதுனால நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுருவோம். நிறைய 1 மணி நேரம் வாசிச்சாச்சு. இந்த வாசித்தலின் அடிப்படையில நம்ம கருத்துக்கள் தோழர்களுக்கு ஏதாவது பகிர்ந்து கொள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா, எதுவா வேணா இருக்கலாம். நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்ட விஷயங்கள் அந்த மாரி கூட இருக்கலாம். அ அத பகிர்ந்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். மீரா நீங்க முதல்ல பேசுறீங்களா? அதுக்கு அடுத்து நான் பேசுறேன். நண்பர்கள் யாராவது பேசுறதுன்னா கொஞ்சம் மைக் ரிக்வெஸ்ட் குடுங்க ப்ளீஸ். நல்லா இருந்தது கதை களி. போறது இன்னைக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்து இனி நல்லா வரும்னு நினைக்கிறேன். அந்த அந்த கோயில் காளையா மாத்துறாங்கல்ல, அந்த இடம் ரொம்ப பாவமா இருந்தது. அதுதான் இன்னைக்கு கதை. நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் களி. தேங்க்யூ மீரா. ஒவ்வொரு பேருமே வந்து ரொம்ப யோசிச்சு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. துயாரம் ரகுபதி நாயக்கர் ஏதோ நினைக்கிறேன். அவரோட அந்த துயாரம்க்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. அது வந்து ஏதாவது வீட்டு பேரா இருக்கலாம். இன்னும் நடுவுல பின்னாடி வீட்டு பேரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிட்டப்பன் இதுக்கு வருது ஆக்சுவலா. கிட்டப்பன்றது வந்து கிட்னப்பன் அப்படின்ற ஒரு பேரோட அது வந்து அச்சிந்தல் அப்படின்றது ஏற்கனவே சொன்னோம். நேத்து சொன்னோம். அச்சதை போடுற அரிசி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அச்சிந்தல். அந்த பேரு, அந்த பொண்ணுக்கு வச்சிருக்க பேரு. அதுக்கப்புறம் எங்கச்சி தானே மீரா? எங்கச்சி அப்படின்றது வந்து வெங்கடச்சி அப்படின்ற பேரோட எங்கச்சி ஆக்சுவலா. நெறைய இந்த தெலுங்கு பேசுற ஊர்கள்ல வெங்கிட்டம்மாள் அப்படின்னு தமிழ்ல எழுதுவாங்க. பட் ஊர்ல அவங்கள கூப்பிடுறது எங்கடம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கட, வெங்கிட்ட அதுதான் தமிழ், தெலுங்கு அந்த அந்த பேருடைய வித்தியாசம். இதுல வந்து எங்கச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பேர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஏ, இங், இக், கா, இச், சி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இலக்கண இது எல்லாமே வந்து மீறி புது இலக்கணம் பேச்சு வழக்குக்கான புது இலக்கணம் படைச்சிருக்காரு கீரா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இலக்கணம் வருது இல்லையா? இது அது என்ன சொல்லுவாங்க? மெய் மிகுறது எங்க சந்தி தானே? சந்தி எங்க சந்தியில எப்படி மெய் மிகும்? அதாவது ஒற்று எங்க உருவாகும் அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? நிலைமொழி ஈற்றில் 2ஆம் வேற்றுமையோ இல்லது 4ஆம் வேற்றுமையோ இருந்து வருமொழி. நிலைமொழின்றது முதல் வார்த்தை. வருமொழின்றது 2வது வார்த்தை. கோயில், காளை. கோயில், காளை. கோயில்ன்றது நிலைமொழி. காளைன்றது இந்த மொழின்னு வச்சுக்கங்களேன். இருந்து வருமொழியில வந்து கா, ச, த, ப இந்த 4 எழுத்து வந்தா அந்த இடத்துல மெய் மிகும்னு சொல்லுவாங்க. அந்த மெய் வந்து வருமொழியுடைய மெய்யெழுத்து எதுவோ அது ஒற்று அந்த இடத்துல மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே லா வந்து முடியும் போது காசா தாபா மிகவே மிகாது. எந்த இடத்துலலாம் லா இப்போ கோயில் காலையில கோயில் காலைன்னு வராது. பட்டு பேச்சு வழக்குல அந்த கோயில் காலை அப்படின்னு சொல்லி பழக்கின பேச்சு வழக்குல அதையே ஏத்துக்கிட்டு இவர் எழுதின இடத்துலலாம் கோயில் காலை அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவரு அப்பிநாயுடு நாயக்கர் இது பண்ணும்போது மீசைக்குள் தெரிய அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய இடங்கள்ல அந்த இல் வர்றது இல்லு ஒற்றோட வரும் அது வர்ற நிலைமொழியில வருமொழி காசாதாவா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஒற்று மிகுற மாதிரி வச்சிருப்பாரு. ஒரு புது இலக்கண இதாவே அந்த இடத்துல எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அது வாசிக்கும் போது அது அந்த ஒரு இதை அப்சர்வ் பண்ணேன் நானு. அப்புறம் வேற ஒரு பேர் என்ன? எறையா செவத்தையா தான். எர்ரன்னா செவத்தை. இந்த அப்பிநாயுடு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் ஆக்சுவலா. மூக்கன் அந்த கேள்வி மூக்கம்மா அதெல்லாம் முக்கையா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப யூனோ கேட்டு புள்ள பிறந்து 3 புள்ள இறந்துருச்சா 1 or 2 புள்ள இறந்துருச்சு அப்படின்னா அடுத்து பிறற பிள்ளைக்கு வந்து மூக்கு குத்தி அதாவது உடம்புல ஒரு சேதம் பண்ணி அந்த புள்ளைய குப்பை தொட்டியில போட்டு எடுத்து முக்கம்மா முக்கையா இந்த மாதிரி மூக்கன் இந்த மாதிரி பேர் வைப்பாங்க. அதாவது ஒரு சேதம் அந்த பிள்ளைக்கு சேதம் தானே ஆயிடுச்சு. அது மூக்கு குத்துற எங்க குத்துனா அந்த பிள்ளைக்கு
சேதம் ஆன மாதிரி இருக்கும். அப்படின்னு அந்த கடவுளை ஏமாத்துறாங்களாம். விதியை ஏமாத்துறாங்களாம். அதுதான் அந்த அந்த மூக்கையன் அந்த லாஜிக்கு. அ இது வந்து த ரொம்ப தவமா இருந்து புள்ள பெத்தா, பிள்ளை தங்காம போயி, அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை தங்கும்போது, அது மூக்கையன், மூக்கன்ற மாரி பேர் வச்சு, மூக்கம்மான்னு பேர் வச்சு அந்த பிள்ளைய ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நெறைய பொண்ணு பொறந்தா, அ போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி நெறைய புள்ள, ஆம்பளையோ, புள்ளையோ, பையனோ நெறைய புள்ள பொறந்து, அவங்களுக்கு அதுல பேர் வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா உட்டுருவாங்க ஆக்சுவலா. முதல்ல பொறந்த புள்ள, அதுக்கு அடுத்து பிறந்த புள்ளன்னு அந்த குலசாமி, இந்த குலசாமி, அது இதுன்னு சொல்லிட்டு பேர் அப்படியே நெறைய வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு 7, 8 தாண்டுனதுக்கு அப்புறம் யாரையாவது பக்கத்து வீடு, எதித்த வீடு யாராவது இந்தா நீ ஏதாவது பேர் வை அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருவாங்க. பேர் வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம விட்டுருவாங்க. அப்ப அந்த பிள்ளைய வந்து அ அந்த பையன், அந்த புள்ள அப்படின்னே கூப்பிடுவாங்க. அந்த பேரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற பேரு நிலைச்சாலும், முதல்ல அவங்கள கூப்பிட்ட அப்பினாண்டு அப்படின்றதோ, அபிட்ட அப்படின்றதோ வந்து பேராவே கடைசி வரைக்கும் நிலைக்கும். ஆணுக்கு அப்பினாண்டு அப்படின்றதும், பேருக்கு அபிட்ட அப்படிங்கிற பேரும் வந்து கடைசி வரைக்கும் நிக்கிற பேரா அ இருக்கும். இங்க வர்ற அப்பிநாயுடு வந்து அவங்க மோஸ்ட்லி அ நெறைய இவங்களோட வளர்ந்ததுனால ஒரு மாரி அம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அப்பிநாயுடு எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் இல்லாத, அ நெறைய பேசக்கூடிய அந்த மாரியான மக்களா இருந்திருக்கிறாங்க. மேபி அ அது ஒரு இந்த நெறைய பெரிய குடும்பத்தோட அ அக்கறை இல்லாம வளர்ந்த அக்கறை அக்கறை அ நுகராம வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருப்பாங்களோ என்னன்னு தெரியல. நான் பார்த்த அப்பினாயுடு அப்படிதான். அபிடகளும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பேரு நெறைய இந்த இதுல வர்றது ஒவ்வொரு பேரும் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்றதுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு. அ பட் பார்க்குறேன். ரொம்ப ஓவர் போர்ட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த அ நந்தகோபனோட அந்த நந்தகோபன் தானே அவர் பேரு. நந்தகோப நாயக்கர்ன்னு நெனைக்கிறேன். நந்தகோப நாயக்கருடைய அந்த ஒரு ஆசை. தன்னுடைய ஒரு நீட்டீத்து ஒரு நீட்டீத்து பசு இருக்கும். காராம்பசு ஒண்ணு அவர்கிட்ட இருக்கும். அந்த பசுவோட பால் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீட்டீத்து பசு அப்படின்றதுனால, பாலுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஈத்தே கம்மியாயிரும். இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீட்டீத்து அப்படின்னா, ரொம்ப லாங் இன்டர்வல்ஸ்ல மட்டுமே சினையாகக்கூடிய பசு அது. அ ஒ அடுத்தடுத்து ஆயிடாது. அது ரொம்ப ஒரு 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 கண்ணு ஈனிட்டு 1 வருஷம், 2 வருஷம், 1 1/2 வருஷமோ, 2 வருஷமோ தள்ளி போடும் அடுத்த ஈத்துன்றது. அதுவரைக்கும் அது பால் குடுக்கும் ஆக்சுவலா. இந்த நீட்டீத்து பசு வந்து ரொம்ப விரும்பப்படும். ஏன் அப்டின்னா, அதுக்கு எக்கனாமிக் வேல்யூ. அவ்ளோ நாள் அது பால் குடுக்கும் அது. அ அ நீட்டீத்து பசு எல்லாமே இந்த லாங் டைம் பால் குடுக்கக்கூடியது. கம்மியான இன்டர்வல்ல ஐ மீன் லாங் இன்டர்வல்ல கம்மியான அ குழந்தைகள் மட்டுமே, கன்னுக்குட்டிகள் மட்டுமே போடக்கூடியது தான் டீத்து. அது அதோடைய பாலுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஈத்தே சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாங்க. அந்த பசுவ தான் அவர் வந்து அந்த காட்டுல பார்த்த அந்த அந்த காரி அ பசுவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்பதான் ஒரு 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 சரியான ஜாதியா ஒரு இதா வரும். ஒரு கன்னுக்குட்டி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட அவர் அத பண்றாரு. அவ்ளோ தூரம் கொண்டு போயி என்ன பண்றாருன்னா, அம் அத வந்து சினையாக்கிட்டு வராரு. அ அந்த இடத்துல அவருக்கு ஒரு பயம் வருது. எண்ட் ஆஃப் த டே அந்த ப அந்த அதோட இந்த பசு போயிறக்கூடாதே அப்படின்ற பயம். காட்டுக்குள்ள இந்த பசுவும் பின்னாடி போயிறக்கூடாதே அப்படின்ற பயம் அவருக்கு வருது. அ பட் மனுஷங்கள்ல அது மாறி தானே. ஆண் கூட தானே பெண் போகும். ஒரு ஆண் அ எ எங்க திருமணமாகி அவரோட தானே அந்த பெண்ணை அனுப்பி வைப்பது பழக்கம். பட் பசுவுக்கு மட்டும் இது கொஞ்சம் இது மாறி யோசிச்சிருப்பாங்க. இது ஏற்கனவே இந்த லாஜிக் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில பேசியிருக்கிறோம். அப்புறம் பின்னாடி அந்த 2 அந்த புள்ளையும் இதுவும் சண்டை போடும்போது, கண்ணும் சண்டை போடும்போது, அந்த காராம்பசுவுக்கும், அந்த காட்டுக்காரிக்கும் பொறந்த அந்த அந்த கண்ணும் வளர்ந்து காரியாகி, காரியும் அந்த புள்ளையும் சண்டை போடும்போது, நந்தகோபன் வேகமா வராரு.
வேகமா வந்து 2 மிருகங்கள். 2மே வந்து அ அ பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்ற ஒரு அடிப்படை உணர்வினால உந்தப்பட்டு வந்திருக்கிற ஒ 2மே அ விலங்குகள் தான். அந்த காரிக்கே தெரியாது இதுதான் நம்ம ஊருன்னு. இது நான் பழகுன இடம். புள்ளைக்கு தெரியாது இது வேற ஊருன்னு. அது ஏதோ புதுசா நான் வந்த இடம். நான் ஊர சுத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துல இத்தன ஒரு தொழுவம் இருக்கு. அதுதான் அதுக்கு தெரியும். ஆனா, இங்கருந்து அத்தன பசுமந்தையும் கொண்டு போயி வேற ஊருக்கு, தன்னுடைய ஊர்ல அவரு அத சினையாக்கி, அவரு அந்த புள்ளைய பெத்துக்க வைக்கல காராம்பசுவ. வேற ஊருக்கு தனக்கு தேவைப்படும்போது வேற ஊருக்கு போயி சினையாக்கிட்டு வந்த நந்தகோபன், அ த தன்னுடைய இது வந்து அப்போ வந்து அந்த காரிக்காலை வந்து வேற ஊரு அப்படின்னு நினைக்காத நந்தகோபன், அந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆதாயம். தான் விரும்புற ஒரு விஷயம் இருக்கும்போது, அத எப்படியாவது தனது எந்த விஷயமாக இருந்தாலும், அ வெளியூரா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும், தனக்கு வசதின்னு வரும்போது, தனக்கு பிடிச்சிருக்கு வரும்போது, தன்னுடையத ஆக்கிக் கொள்ளுகிற மனப்பான்மை பொதுவாவே மனிதர்களுக்கு உண்டு இல்லையா? ஆனா, ய தனக்கு பாத்தியப்பட்ட விஷயங்களுக்கான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும், குறிப்பாக தன்னுடையது அப்படின்ற தன்னுடைய உடைமைன்னு எத இன்னும் மனசுல நினைச்சுட்டு இருக்காங்களோ, அந்த விஷயங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காரிக்கண்ணுவும், அந்த காரிக்காலையும், அந்த புள்ளையும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, "டேய் என்னடா அடிச்சு விரட்டுங்கடா அந்த வேத்தூர் காளைய" அப்படிங்கிறாரு. "அடிச்சு விரட்டுங்கடா இந்த வேத்தூர் காளைய" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த வேத்தூர் காளை கிட்ட தான் இவர் செனை வாங்கிட்டு வந்தாரு. இப்போ வந்து இன்னொரு காளை, இது வந்து இவருடைய சொந்த காளை ஆனதுக்கப்புறம், அது வந்து வேத்தூர் காளை ஆயிருச்சு அப்படின்றது எனக்கு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு தேவையான போது, இவங்க கலாச்சார அது அப்படியே மனுஷன் வந்து அந்த காளை இந்த இந்த இடத்துல காளையை வந்து அ ஆண், பெண்ண மட்டும் மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அ ஆணாக தன்னுடைய மகனாகவோ இருக்கும்போது இப்படியும், தன்னுடைய மகளாக இருக்கும்போது ஏன்னா அது வந்து பசு. மாத்தி பால் மாத்தி மனுஷங்கள யோசிக்கும்போது மனுஷங்களுக்கு மட்டும் அது பால் மாத்தி அப்ளை ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோதான் வெளிநாடுக்கு போனாலும், வெளிநாட்டுல இருந்து அத்தனையும் தனக்கு பிடிச்சது எத்தனையும் எடுத்துட்டு வந்தாலும், தன்னுடைய அ கலாச்சாரம் தன்னுடைய மகளுடைய உடலில் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது மட்டும் அது வந்து எல்லாமே மாறி, எல்லாமே அக மனம், அக உறவு இந்த விஷயங்களை மட்டுமே ப்ராபகேட் பண்றது. எப்படி ஒரு எக்கனாமிக்கலி வயபிள் ஆப்ஷன்ஸ் ஒரு அனிமல் குடுக்கும்போது, அது அது மட்டும் மாத்தி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அ ம் ஞாபகத்துக்கு வந்தது. அதை தவிர பெருசா இந்த இதுல எனக்கு இது இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவ வ புருஷன் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இவ மந்தைக்கு வேடிக்கை பார்க்க வந்துட்டாளா? அப்படின்ற இதோட கிட்டப்பன் வந்து அ அந்த புள்ள பேர் என்ன? அச்சின்தலு. அச்சின்தலு பத்தி நினைச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரு அந்த இதுல விளையாட்டுக்கு போயிட்டாரு. பட் அந்த அது அந்த அந்த மனநிலை அப்ப இருந்தது அப்படின்றதும் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அந்த இன்னும் அப்போ ம் வந்து தடை செய்யல அப்படின்ற பட்சத்துல, அப்போ இந்த புத்தகம் இந்த 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 காலகட்டத்த நிர்ணயம் காலகட்டத்த நிர்ணயம் பண்றதுக்கு நான் ரொம்ப போது அப்ப 1829க்கு வாய்ப்பு காளி இருக்கு. பிரேக் ஆகுது காளி. அப்படியா? அவ்வளவுதான் முடிச்சுட்டேன். அதான் காலகட்டம் நிர்ணயம் பண்றதுக்கு அப்ப 1830க்கு முன்னாடி நடந்த கதைக்களமா அப்படின்றது மட்டும் தான் எனக்கு மனதுக்கு வந்தது. மத்தபடி இன்னும் வாசிக்க வேற டிஸ்கஷன்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். நன்றி மீரா. வண்டர்ஃபுல் காளி. எப்படி அப்படி ஒரு பேரலல் மனுஷனுக்கும் இழுத்துட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. வண்டர்ஃபுல். மொடனா பேசட்டுமே? மொடனா இருக்கீங்களா? மொடனா இருக்கேன் மக்களே. வணக்கம். வாங்க மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. ஆமா, நேத்தே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மொடனா நீங்க பேசுவீங்கன்னு. இந்த தென் தமிழகம் அந்த இது காலம் அவ்வளவா பரிச்சயம் இல்லையே. கே அதனாலதான் பெருசா கனெக்ட் இல்லை. நேத்து 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு அப்படியே ஒரு படங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு.
அவங்க 2 பேத்தினுடைய அந்த அன்பு பார்க்கும் பொழுது, இந்த அழகி திரைப்படம் அ அது அது அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்புறம் இந்த சேரனுடைய திரைப்படங்கள் அதெல்லாம் தான் வந்துச்சு. பாயிண்ட்ஸா எடுத்து வைக்கிறதுக்கு இல்ல. ஆனா ரசிக்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கும் அப்படிதான். ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில நான் அனுபவப்படல. அம்மா சொன்ன அ நெ நெ கதைகள் இல்ல அவங்க சொன்னது தான் ஓரளவுக்கு என்னால தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது. அவங்க வீட்ல மாடு வச்சிருந்தாங்க. அம்மா அ அ சின்ன வயசுல இருந்தபோது இருந்தது. அப்ப சொல்லுவாங்க. அ அவங்க எனக்கு சொன்னது எல்லாம் தான் கொஞ்சம் கோர்வையா சொல்ல முடிஞ்சுதான்னு பார்க்குறேன். அந்த இதுலயே வர்றது போல, இவங்க ஒரு இந்த துணி எடுக்க போகும்பொழுது, இந்த அ அ களவு போறதுக்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா? அம் அதே மாரி இங்க அ அ ஐயா வந்து பஞ்சு குடோன்லேருந்து பஞ்சு எடுத்துட்டு திரும்பி வரும்பொழுதோ, இல்லன்னா அந்த சம்பள நாளுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சம்பள நாள் பட்டுவாடா பண்ணி பணம்லாம் நம்ம எடுத்துட்டு மாட்டு வண்டியில கட்டிட்டு வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அது பொழுது சாயறதுக்குள்ள வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரயில் வண்டி தடம் ஒட்டி தான் அந்த இது இருக்கும். அப்போ அப்ப இந்த மாட்டு வண்டியிலேயே வந்து அம் இத உ உ வந்து தேடி பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. வெறும் பஞ்சு, குப்பை அது இது மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கும். இந்த பணத்தையும், இல்ல இந்த மாரியான பொருட்கள பதுக்கி வைக்கிறதுக்குன்னே ஐ மீன் அத மறைச்சு கண்ணுக்கு முன்னாடி தெரியாம இருக்கிறதுக்குன்னே ஒரு ஒரு பகுதி வந்து இதுல செஞ்சிருப்பாங்க. ஒரு அரக்கு மாரி அது வந்து ஒரு ரேக் மாரி செஞ்சிருப்பாங்க. அ அதுல வந்து இவங்க பத்திரப்படுத்தி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது இந்த மாரி திரும்பி வரும்பொழுது ரொம்ப நாள் முழுக்க வேலையா இருந்து அசதியாயிட்டாங்கன்னா, இவங்க வண்டியிலேயே உறங்கிட்டனாங்க கூட, இந்த பழக்கப்படுத்தப்பட்ட இந்த மாடு வந்து கரெக்ட்டா அந்த ரயில் அ ப ப பாதைய ஒட்டி வரும்போது முன்னாடி கேட் டைமிங் தெரிஞ்சு அங்கேயே நின்னுடும். அ ரயில் கடந்து போற வரைக்கும் நின்றும். இது ரொம்ப முன்னாடி சொல்றேன். அப்போலாம் ஓரளவுக்கு மேபி ஒரு மர கேட்டா இருந்திருக்கலாம். இல்ல கேட்டா இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா, அது ரயில் வரக்கூடிய நேரம் தான் இது. இது பாதுகாப்பு இல்ல கடக்கிறதுக்குன்னு அது நின்று டக்குன்னு கண் விழிச்சு பார்க்கும்போது, அது கரெக்ட்டான ஸ்டாப்ல நின்னுட்டுருக்கும். அப்புறம் திரும்ப வீட்டு பாதை அதுக்கே தெரியும். நினைவு இருக்கும். வந்துரும். நெறைய நாள் உறக்கத்திலருந்து இங்க வீடு வந்ததுக்கப்புறம் இவங்க என்னடா வீட்டுக்குள்ள மணி சத்தம் கேட்குதேன்னு வந்து எழுப்புனது போது, ஐயா வந்து இல்ல நான் அப்படியே அசதியில உறங்கிட்டேன். இவங்க கொண்டு வந்துட்டாய்ங்களா? அப்படிங்கிற இது சொல்லியும் அ அம்மா சொல்லி கேட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது பாதைகளையும், மனிதர்களையும், அந்த சம்பள தேதியும், அ எங்க ஜாக்கிரதையா என்ன இருக்கணுங்கிறது எல்லாமே ஒரு நினைவில் வைத்துக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. அதே இது கட்டிக் குடுக்கும் பொழுது இந்த மாட்ட பெரிய பெரியம்மாவுக்கு இதா குடுத்தம்போது, ஒவ்வொரு வாட்டியும் இவுங்க பெரியம்மா பெரிய பெரியம்மா வீட்டுக்கு புள்ளைய பார்க்கறதுக்கு போகும்போது, பலகாரம் அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அப்ப வந்து இது மாட்டைக்கும் நம்ம வீட்ல இருந்து ஒரு கட்டி குடுத்த மாதிரி தானே! அப்ப அதுக்கும் இந்த வீட்ல பிடிச்ச அ தட்டு, கரும்பு இது அதையெல்லாம் கட்டி எடுத்துட்டு போவாங்களாம். எடுத்துட்டு போயிட்டு அங்க தின்பண்டங்கள குடுப்பாங்க. அ இங்க அங்கிருந்து இந்த சங்கனூர் கோயம்புத்தூர் சங்கனூர் பாளையத்திலிருந்து சோமனூர் பெரிய பெரியம்மா கட்டிக் குடுத்தது. அங்க போகும்போது, அங்க போய் இதெல்லாம் குடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது அந்த கனெக்ஷன் அ ரொம்ப இதா இருந்தது. வீட்ல மாடு அது இருந்து இறந்து நல்லா உழைச்சு காலம் முடிஞ்சாலும், அத வெளியில கூட எங்கேயும் பண்ணாம, அந்த வீட்டுக்கு பின்னுக்கே தங்களோட இடத்திலேயே இது பண்ணிருவாங்க. அந்த அது இந்த கேதம், எந்த துக்க நிகழ்வு இருந்தாலும், அதுவும் ஒரு ஒரு பகுதியா சாப்பிடாம இவங்க எல்லாம் சாப்பிடாம கொள்ளாம வருத்தப்பட்டு உட்கார்ந்திருந்தா, அதுவும் அதே விஷயங்களோட தொடர்பா சாப்பிடாம கொள்ளாம இருக்கும். இந்த சென்னைக்கு அனுப்புற நாட்கள்ல அதற்கும் அந்த உளவியல இவங்க புரிஞ்சுகிட்டதுக்கும்,
அதனோட உளவியலை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ரெண்டும் அவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லி நரேட் பண்ணுவாங்க. அவங்க அதை கொடுக்கறதுக்கு கூட வந்து கொடுத்துட்டா இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு 4 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் இந்த கேலி கிண்டல் பண்ற இது கூட வந்து அக்காங்க அம்மாங்க எல்லாம் போயிட்டு அந்த காளைய வந்து எங்க சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி புது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 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 கிண்டல் பண்ற ஒரு துணி இருக்குல்ல, அது போலவே நம்ம மாட்டையும் வந்து இந்த மணி இது பண்றது, கொம்ப இது பண்ணி கொடுக்கறது, அதை வெக்கப்பட வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் சுத்தி கிண்டல் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வந்தது. மற்றபடி கதை வந்து ரசிக்கும்படியாதான் இருந்துச்சு. நன்றி. ஐ என்ஜாய்ட் இட். அப்புறம் காலேஜ் சொன்னாங்களே இந்த பேர் வைக்கிறது கூட அது போல இந்த சின்ன பொண்ணு அப்படிங்கிற பேரும் அப்படிதான். அந்த கடைசி அதுக்கு ஒண்ணும் கிடையாது. சிறுசு பெருசு குட்டி பாப்பா. பாப்பானா பாப்பா எதுக்கு அப்ப வளர்ந்துருச்சு பாப்பா, அதனால பாப்பா. ஆமா. நான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்பேஸ்ல. ஒரு பொண்ணு பிறகுது, குட்டின்னு பேர் வைக்கிறாங்க. 2வது ஒரு பொண்ணு பிறகுது, இது பெரிய குட்டி, அது சின்ன குட்டி. 3வது ஒரு பொண்ணு பிறகுது, அது பெரிய குட்டி, நடுக்குட்டி, சின்ன குட்டி. இது 3 அடுத்தடுத்து பிறந்துருச்சு. 3 பேருக்கும் 1 இயர் தான் டிஃபரன்ஸ். அடுத்து 4வது ஒரு புள்ள, அதுக்கு அடுத்து ஒரு பையன். ஓகே, ஸோ ஒரு குலதெய்வம் பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பொண்ணு பிறக்குது. இப்போ என்ன குட்டி பண்றது? அந்த பிள்ளை பிறக்கும்போது தலையில கொஞ்சம் முடி கம்மியா பிறந்ததுனால அதுக்கு பேரு மொட்டை குட்டி. இது நிஜமாவே இன்னைக்கும் அவங்களுக்கு பேர் அதுதான். பெரிய குட்டி, நடுக்குட்டி, சின்ன குட்டி, மொட்டை குட்டி. இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு அந்த ஆண் குழந்தைக்கு மட்டும் அந்த குலதெய்வம் பேர் வச்சாச்சு. நான் நினைச்சேன் அந்த மொட்டை குட்டிக்கு போதும் குட்டின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, அது ஏனோ வைக்கல. அது பகுமானத்துக்கு வச்சிருக்க மாட்டாங்க. அது போதும்னு பிள்ளைய சொல்ல வேணான்ற பகுமானம், அந்த பகுமானத்தை காட்டுற ஜபர்தஸ்த் காட்டுற ஆட்கள். பட் பேர் வச்சிருக்காங்க மொட்டை குட்டி அப்படின்னு அதுக்கு பேரு. அவன் எல்லாம் எங்களுக்கு அத்தை. இவன் எல்லாம் எங்களுக்கு அத்தைங்க. மொட்டை குட்டி அத்தை அப்படின்னு கூப்பிடுவீங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேரு இதா இருக்கு, நடுக்குட்டின்னு அப்படி கூப்பிடுறதுக்கு. ஐயோ, ஃபேமிலி ரகசியம் எல்லாம் வெளியே சொல்றேன், எனக்கு அது கேட்டாலே கும்பிட போறேன். அதுக்கப்புறம் அவன் என்னோட உருவத்தை வச்சு வேற மாதிரி இன்னும் பேரை வேற மாதிரி கொஞ்சம் பேரை மாடிஃபை பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க நடுவில். முதல்ல வச்ச பேர் அது. அதுக்கப்புறம் இப்போ கூப்பிடுறது கொஞ்சம் உருவ கேலி பண்ற மாதிரியான பேர்ல இப்போ கூப்பிடுறாங்க. எங்க இதுலயும் இந்த சின்னக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ப்ராபப்ளி அவங்க அக்காக்கு அப்புறம் பிறந்த இன்னொரு அக்காவா இருக்குன்னு சின்னக்கான்னு நினைச்சிட்டாங்க, தெரியல. பேருக்கு இவ்வளவு பஞ்சம் பட்டிருக்காங்களே. நீங்க வேற மீரா, எங்க வீட்டுல வந்து எத்தனாவது பிள்ளையோ அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு சோமியத்தை சொந்தக்காரங்க கூப்பிட்டு நீங்க ஒரு பேர் வைங்க அப்படி வச்ச பேர்லாம் இருக்குது. 2வது பேர் வச்சாலும் அந்த பெரியவங்க வந்து அந்த பேரை கூப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேர் தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப பெரியவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஐயா பேரு ஏதாவது சாமி பேருங்க கூப்பிடுவாங்க. அது இல்லை என் பேர் சுரேஷ் அப்படின்னா, என்னத்தரா சுரேஷ் ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு பேர் வச்சு அததான் எப்போதுமே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. இந்த இதுல முடரா சொன்ன மாதிரி எங்க தாத்தா அவங்க பீரியட்ல கூட பக்கத்து டவுன்ல போய் விளைச்சல் கமிஷன் கடையில எல்லாம் போட்டுட்டு நைட்டு காசு வாங்கிட்டே வர மாட்டாங்க. நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விளைச்சல் போட்டு அப்புறம் எந்த நாள் போய் எந்த நாள்ல பணம் வருதுன்னு தெரியாத அளவுக்கு பகல் நேரத்துல வாங்கிட்டு வருவாங்க. அப்போ பஸ் போக்குவரத்து இல்லாத சமயம் அது. ஸோ ஒரே ஒரு பஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பஸ்ல வர்றது ஈஸி ஆயிட்டதுனால
அந்த பஸ்ஸை மட்டும் அது இதுல வேற நடந்து போய் காசு வாங்கிட்டு பஸ் ஏறி வந்துருவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த களவு அதர்வைஸ் வச்சிருந்து என்னைக்கு எந்த நாள்ல வாங்கிட்டு வராங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க அந்த இதுவும். ஆமா. இன்னொன்னு ஞாபகம் வந்தது. அம்மச்சிய வந்து ஐயா திடீர்னு இந்த மழை காலத்துல அது இது நல்லா ரொம்ப பேஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பீடி குடிக்கிற பழக்கம் வந்து அப்படி இருக்குமா. அதுக்கு அம்ச்சியை போய் கடையில போய் வாங்கிட்டு வர சொல்றது, எவ்வளோ ராத்திரி இருந்தாலும் போய் வாங்கிட்டு வாங்குறதோ, இல்லைன்னா செய்யலைன்னு சொன்னா சத்தம் போடுறதோ அடிக்கிறதோ இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த மாடு கட்டி இருந்தா இது அமிச்சு தானே இதெல்லாம் வைக்கிறாங்க, அது வந்து அட்டென்ஷனை தம் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு அவ்வளவு சேட்டை பண்ணுமா. உடனே அது நீ எனக்கு வாங்குறது இருக்கட்டும், அதைய போய் நீ அதைய பாரு அப்படின்னு இவரு சொல்ற மாதிரி பண்ணுமா. பசிக்காமையே கத்துறது, இழுக்கிறது, மணியை பிடிச்சி இழுக்கிற எல்லா சேட்டையும் பண்ணுமா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு. அது இப்ப பாக்குறோம்ல, இந்த குழந்தைங்க கை வச்சு தடுக்கிறது, தன்னோட தம்பியோ அக்காவோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுச்சு, என்னடா விளையாட்டுக்கு பண்ண அந்த மீம் எல்லாம் கூட போடுறாங்களே, அது மாதிரி இதுக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பாசம். சூப்பர் மக்களே, சூப்பர். நாளைக்கு எப்படியும் இந்த முதல் பாகத்தை முடிச்சிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு 20 சாப்டர் 10 சாப்டர் வாசிச்சிருக்கோம். 11 முதல் 20 நாளைக்கு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அப்படி முடிஞ்சுட்டா முதல் பாகம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2ஆம் பாகத்துல கொஞ்சம் வேற மூட் செட்டிங் இருக்கும். அடுத்து நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டருக்கு என்னன்னா, அந்த காரிக்காலையை வந்து இந்த கிட்டப்பன் எப்படி பிடிச்சு அடக்கி அந்த காயடிக்கிற விஷயம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான். ஸோ ஏன் இந்த காரிக்காலை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா, அச்சிந்தலு கிட்டப்பன் அவர்களுக்குள்ள நடுவில் இருக்கிற உறவு, அப்புறம் இந்த காரிக்காலைக்கும் கிட்டப்பனுக்கும் உள்ள இது, காரிகாலைக்கும் அச்சிந்தலுக்கும் உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு மைல்டு வெப் மாதிரி இருக்கு. சரி மக்களே, நாளைக்கு நம்ம மீதி கண்டினியூ பண்ணலாம். நண்பர்கள் நாளைக்கு இணைஞ்சிருங்க. ஏதாவது பேசுறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா நாளைக்கு வந்து ஸ்பீக்கர் வாங்கி பேசுங்க. ரொம்ப நன்றி மக்களே வந்து இணைஞ்சிருந்ததுக்கு. எண்டு பண்ணிக்கலாம்ல மீரா, வேற எதுவும் இருக்கா? இல்ல, முடிச்சுக்கலாம். சரி, முடிச்சுக்கலாம். அப்போ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.